So, hi friends. Today we are going to discuss about the sample questions for CIB, Advanced Bank Management. So let's discuss. இதோட டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் வந்து திருப்பி ஷேர் பண்ணுறேன். டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு இட். ஆல்மோஸ்ட் 300 கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ் படித்தாலே உங்களுக்கு ரிவிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட ஓரளவுக்கு இதில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது கிளாரிட்டி வரும். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு இட். ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து கொஷினை பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பர் வந்து இட் இஸ் லைக் 100 அப்ஜெக்டிவ் டைப்ஸ் இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், 100 மார்க்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் பேஸ்ட் ஆன் கேஸ் ஸ்டடீஸு, கேஸ்லெட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூமரிக்கல் கொஷின்ஸ் சிலத்துக்குலாம் வந்து இப்போ ஆன்சர்ஸ் கொடுக்கறதில்ல. இந்த எக்ஸாம் போன ஒரு 2 இயர்ஸாகவே தெர் இஸ் நோ ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி. ஓகேங்களா, இப்போ எம்சிக்யூ பேட்டர்ன்ஸில் டேரெக்ட் ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ ஆன்சர்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ தெர் இஸ் நோ ஹார்ம் இன் கிவிங் தட். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் வரும், எந்த மாதிரியான உங்களை செக் பண்ணுவாங்க இந்த எக்ஸாமினேஷன்லனா, நாலேஜ் டெஸ்டிங் இருக்கும், கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சிருக்கீங்களான்னு பார்த்துருப்பாங்க, அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் எக்ஸ்போஷன்ஸ் இருக்கும், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், கேஸ் ஸ்டடி அனாலிசிஸ். ஸோ இதெல்லாம் வந்தால் இவங்களோட டெஸ்டிங்காக இருக்கும் இந்த பர்டிகுலர் எக்ஸாமில். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வெரி இம்பார்ட்டன்ட் சாம்பிள் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா question number 1, ABC Limited Company enjoying CC sanction limit of 14 lakhs. Given the following details of stock and book debts, statements as an end 31st March 2022. Calculate the drawing power. ஸோ எப்போவுமே வந்து நமக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் March 31st அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ March 31st தான் ஓரளவுக்கு நமக்குமே எல்லாருக்குமே தெரியும். அது March 31st தான் எப்போவுமே உங்களுக்கு இந்த புக் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா தேர் ஆஸ்கிங் டு கேல்குலேட் த ட்ராயிங் பவர். இப்போ இது தெரியணும்னா பேசிக்காக வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னால் என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரியணும்னா என்னெல்லாம் வந்து பேசிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 3. ஒன்று வந்து பேலன்ஸ் ஷீட், இன்னொன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்னொன்று வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு பேஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து எடுக்கணும். ஜேர்னல், ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொண்டு வருவோம். ஸோ அப்படி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்ததுக்கப்புறம் தான் பேலன்ஸ் ஷீட் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் ஷீட் தான் ஒரு கம்பெனி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்கு ஒரு அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பேலன்ஸ் ஷீட். ஸோ இப்போது தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு கால்குலேட் ட்ராயிங் பவர். இங்கே வந்து தே ஹவ் கிவன் த ஸ்டாக்கு, கிரெடிட்டு, புக் டெட்ஸ்லாம் என்ன அதெல்லாம் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, பேசிக்காக ஒரு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா 14 lakhs கொடுத்துருக்காங்க. இங்கே கிரெடிட்டாஸ் பார்த்திங்கன்னா 3 lakhs. அப்போ அந்த 14 lakhsல 3 லட்சம் கிரெடிட்டு. கிரெடிட்டாஸ் எதுக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பணம் கொடுக்காமல் வாங்குறது தான் அது கிரெடிட்டாஸ். ஸோ அப்போது டோட்டல் ஸ்டாக்கில் 3 லட்ச ரூபாய் வந்து கிரெடிட்டு. அப்போ ஆக்சுவல் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்னா, டு வேல்யூ த ட்ராயிங் பவர், கிரெடிட்டார் போக பேலன்ஸ் கேஷில் எப்படி பே பண்ணி வாங்கணுமோ அதுதான் நம்ம கணக்கில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா புக் டெட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. டோட்டல் புக் டெட்ஸ் வந்து 5 lakhs. டெட்டாஸ் பார்த்திங்கன்னா 90 days old 1 lakh அப்படின்னு போட்டிருக்காங்க. டெட்டாஸ் வந்து 90 days மோர் தென் 1 lakh இருந்தால் இட் இஸ் கன்சிடர் டு பி டிபி. ஸோ அப்போ 5 lakhsல 1 lakh டிபி ஆல்ரெடி. ஸோ பேலன்ஸ் ஆக்சுவல் புக் டெட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4 lakhs தான். ஸோ 5 lakhs minus 1 lakh is 4 lakhs. ஸோ இப்போ மார்ஜினும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்குக்கு ஒரு 25% மார்ஜினும், டெட்டாருக்கு வந்து 40% மார்ஜினும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம கழிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் போக தான், ஏன்னா ட்ராயிங் பவர் கால்குலேட் பண்ணும்போது ஒரு மார்ஜின் வந்து இருக்கணும். அப்போ மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 25% ஸ்டாக்கில் மார்ஜின் வச்சுருக்கணும் கஸ்டமர். அதேமாதிரி டெட்டாரில் வந்து 40% மார்ஜின் அவங்க வச்சுருக்கணும். பேலன்ஸ் தான் நீங்கள் வந்து ட்ராயிங் பவராகவே கொடுக்க போகிறீங்க, லோனாக கொடுக்க போகிறீங்க. ஸோ இப்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 14 lakhsல 3 lakhs போச்சுன்னா இட் இஸ் 11 lakhs. இந்த 11 lakhsல 25% வந்து நீங்கள் மார்ஜினாக போக பேலன்ஸ் தான் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்க. அப்போ 11 lakhs இன்ட்டு 25% போச்சுன்னா 75%. ஸோ வாட் இஸ் 11 lakhsல 75%னா 8,25,000. தட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கு.
அதேமாதிரி டெட்டாருக்கு பார்த்தீங்கன்னா 5 lakhஸில் 1 lakh போயிடுது. அதாவது 90 டிபி வந்து 5 lakhஸில் டிபி மைனஸ் ஆனதுக்கப்புறம் அதில் 40% வந்து மார்ஜினாக போச்சுன்னா பேலன்ஸ் 60% தான் நீங்கள் ட்ராயிங் பவர் கால்குலேட் பண்ணணும். அப்போ 4 lakhஸில் 60% பார்த்தீங்கன்னா 2,40,000. இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா வாட் வில் பி த ஆன்சர் தான் ட்ராயிங் பவர். ஸோ 10,65,000 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ லெட் சி த கேல்குலேஷன். என்னடா அதுக்கு வாயிலே சொல்லிட்டு இருக்காங்களேன்னு பார்க்காதீங்க, கேல்குலேஷன் இருக்குது. See, this is the calculation. So drawing power is equal to net value of stock plus net value of debtors. So net value of stock எப்படி கண்டுபிடிப்போம்? Stock minus creditor and 100% minus margin of stock. அப்போ net value of debtor எப்படி சொல்லுவோம்னா debtors into 100% minus margin of debtors. So அப்படி தான் நமக்கு 14 lakh minus 3 lakhs into 100% minus 25%, that is 11 lakhs into 75% வந்து 8,25,000 வந்திருக்கு. அதே மாதிரி தான் புக் டெட்டாஸ் பாருங்கள். 5 lakhஸ்லாம் லெஸ் டெட்டாஸ் வந்து கிரேட்டர் தென் 90 days 1 lakh. ஸோ நெட் டெட்டாஸ் ஃபார் டிபி வந்து 5 lakhs minus 1 lakh 4 lakhs. ஸோ நெட் டெட்டா வேல்யூ ஆஃப் டெட்டாஸ் வந்து மார்ஜின் போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 60%. ஸோ 4 lakhs 60% is 2,40,000. ட்ராயிங் டோட்டல் பவர் வந்து நெட் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் ப்ளஸ் நெட் வேல்யூ ஆஃப் டெட்டார் வந்து 10,65,000. So did you see this, how it is calculated? It's very simple, but we should not make it very complicated. In the type of sum கண்டிப்பாக வரும். So please make note of it. 2-3 வாட்டி இதை பார்த்துக்கோங்க. Now an important question. Bond ஓட வேல்யூ. ஓகே, ஸோ பாண்ட் வந்து when a bond sells at a discount. இந்த கொஷின் வந்து நம்ம பாண்டுக்கு வந்து படிக்கும்போது பிபிடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் கூப்பன் ரேட்டஸ். எப்போவுமே பாண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டில் சேல் ஆகுது அப்படின்னா அப்போ இல்லை சேல் ஆகிற அமௌண்ட் வந்து கூப்பன் ரேட்டு லெஸ் தென் த கரண்ட் ஈல்ட் அண்ட் அந்த கரண்ட் ஈல்டு வந்து லெஸ் தென் த மெச்சூரிட்டி, ஈல்ட் டு மெச்சூரிட்டி இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து செல்ஸ் அட் டிஸ்கவுண்ட்டு. ஸோ கூப்பன் ரேட் எப்போ கரண்ட் ஈல்டை விட கம்மியாக இருக்குது, அந்த கரண்ட் ஈல்டு வந்து ஈல்ட் டு மெச்சூரிட்டியை விட கம்மியாக இருக்கோ அப்போ தான் பாண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டில் சேல் ஆகுதுன்றது அர்த்தம். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் டி, லெஸ் தேன் த கரண்ட் ஈல்ட் அண்ட் கரண்ட் ஈல்ட் இஸ் லெஸ் தேன் த ஈல்ட் டு மெச்சூரிட்டி. தட் இஸ் த கூப்பன் ரேட் வென் பாண்ட் செல்ஸ் இஸ் அ டிஸ்கவுண்ட். நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி. இது வந்து based on the following information, what is the number of pieces must be produced so that the company does not incur any loss? ஸோ ஒரு கம்பெனி லாஸ் அக்கர் ஆகாத அளவுக்கு என்ன நம்பர் ஆஃப் பீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷினை கிளியராகவே தெரியுது. லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டுக்கு நடுவில் ஒரு லைன் இருக்குது, அந்த லைனை பற்றி கேட்குறாங்க. தட் இஸ் கால்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம்ம. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் பர் பீஸ் தெரியணும் இல்லையா? கான்ட்ரிபியூஷன் பர் பீஸ் என்னன்னு தெரியணும்னா ஃபஸ்ட்டு சேல் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து சேல் ப்ரைஸ் ஆஃப் ஈச் பீஸ் வந்து 125 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் கேஷ் டிஸ்கவுண்ட் பர் பீஸ் வந்து 20%. ஸோ ஒரு பீஸுக்கு 20% வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ சேல் ப்ரைஸ் ஆஃப் ஈச் பீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ 125 into 20% இஸ் 25 rupees. ஓகே, ஸோ அதை 125ல் மைனஸ் பண்ணணும். ஸோ 125 minus 25 is 100 rupees. So sale per piece வந்து after discount it is 100 rupees. Next பார்த்தீங்கன்னா wage cost per piece வந்து 40 rupees கொடுத்துருக்காங்க. raw material per piece வந்து 20 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் என்ன வரும், என்னவா calculate ஆகும்? ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட். இட் கீப்ஸ் சேஞ்சிங். வேஜ் காஸ்ட் பர் பீஸும் ரா மெட்டீரியல் பர் பீஸும் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் வேரியபிள் காஸ்ட். இந்த வேரியபிள் காஸ்ட் டெஃபினட்டாக சேல் ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ சேல் ஒரு ப்ராடக்டை நம்ம செல் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஆட் பண்ணக்கூடிய மெயின் காஸ்ட்டே வந்து வேரியபிள் காஸ்ட் தான். அந்த வேல்யூவும் சேர்த்து தான் நம்ம அந்த கவர் பண்ணுறதுக்கு தான் சேல் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வேரியபிள் காஸ்ட்டையும் ரா மெட்டீரியலையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 60 rupees வருது இல்லையா? இப்போது இந்த 100 rupeesல 60 rupees வந்து மைனஸ் பண்ணால் அப்போ ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வேல்யூ என்ன? தட் இஸ் கால்ட் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். சேல் ப்ரைஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் போயிடுச்சுன்னா அப்போ பேலன்ஸ் இருக்கிறது தான் ஆக்சுவலாக அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வேல்யூ. கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வேல்யூ. அப்போது 100 minus 60 will be 40 rupees. ஸோ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இஸ் 40 rupees. அப்போ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ரெகுலராகவே இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு அதர் எக்ஸ்பென்சஸில் வந்துடும் ஃபிக்ஸட் காஸ்டஸ் வரும்போது.
அப்போ இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டில் அதை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அப்போது அது வந்து சேல் ப்ரைஸ் ஆஃப்டர் ஆடிங் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் தான் நம்ம எம்ஆர்பின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஆஃபீஸ் ரெண்ட்டும் அதர் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 17,000 இருக்குது. ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் இட் இஸ் 28,000. இப்போ எதுக்கு டோட்டல் பண்ணுறோம் அப்படின்னா பிஇபி சேல்ஸ் இன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், தட் இஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ் இன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், எவ்வளோ யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணால் கம்பெனி வந்து லாஸ் ஆகாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட். அந்த பிரேக்கிங் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் ஆல்ரெடி நம்ம 40 rupeesனு கண்டுபிடிச்சிட்டோம். அதுமாதிரி டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 28,000. ஸோ 28,000 divided by 40, that will be 700. ஸோ ஆன்சர் வில் பி 700. ஓகே, இதோட calculation நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். just to know, just have a quick review. Sale price after allowing discount வந்து 125 minus 20% of 125, அது 125 minus 25, that is 100. So variable cost per piece 40 plus 20, that is 60. Contribution per unit sale is 100 minus 60, that is equal to 40. Yes, total fixed cost வந்து பார்த்தீங்கன்னா 11,000 plus 17,000, that is 28,000. Okay, so BEP in sales of number of units, total cost divided by total fixed cost divided by contribution per unit. So fixed cost வந்து contribution per unit போச்சுன்னா break even sales in number of units வந்து 700 units produce பண்ணால் அந்த கம்பெனிக்கு லாஸ் வராது. ஓகே, next see a case study based on transactional analysis. Okay, transactional analysis வந்து எதுக்கு படிக்கிறோம் அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். purpose of studying transaction analysis வந்து to know why we behave differently at different times. அப்போ transaction analysis வந்து இது ஒரு psychological tool given by எரிக் பெர்ன். எரிக் பெர்ன் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்டேஜஸை வந்து சொல்கிறாரு ஈகோவில். என்னென்ன ஈகோ ஸ்டேஜ் அப்படின்னா அடல்ட் ஈகோ, சைல்டு ஈகோ அண்ட் பேரண்ட் ஈகோ. இதில் சைல்டு ஈகோ அப்படிங்கிற சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இமோஷ்னலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அண்ட் இவங்க நிறைய டைப் ஆஃப் பேட்டன்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் பேரண்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு ட்ரான்சாக்ஷன் அனாலிசிஸில். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது ஸோ லெட்ஸ் see what is transaction analysis. Transaction analysis ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் a theory of personality and communication developed by எரிக் பெர்ன். அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா how people interact with one another through different psychological status called ego status. ஓகே, ஸோ 3 ஈகோஸ் இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும். பேரண்ட் ஈகோ, அடல்ட் ஈகோ அண்ட் சைல்டு ஈகோ. பேரண்ட் ஈகோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் பிஹேவ்ஸ் லைக் அ பேரண்ட், அட்வைசர்ஸ், கண்ட்ரோல்ஸ், கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்களை பற்றி ரொம்ப கேர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் யூ ஷுட் ஃபாலோ த ரூல்ஸ்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, ரூல்ஸ்குள்ளேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. அடல்ட் ஈகோ பார்த்திங்கன்னா லாஜிக்கலாக யோசிப்பாங்க, ரேஷ்னலாக இருப்பாங்க அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் யோசிப்பாங்க. மேக்ஸ் டிசிஷன் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லெட்ஸ் அனலைஸ் த சிச்சுவேஷன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணணும்னு நினைப்பாங்க. சைல்டு ஈகோன்னு ஒன்று இருக்குது. சைல்டு ஈகோ பார்த்திங்கன்னா வெரி இமோஷ்னல், ப்ளேஃபுல், டிபெண்ட் ஆன், ரிபெலியஸாக இருப்பாங்க, ஆக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபீலிங்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். இப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அடல்ட் ஈகோ, பேரண்ட் ஈகோ அண்ட் சைல்டு ஈகோ வந்து ஒரு நியூவாக ஒரு பர்சன் உள்ளே வராங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னா திங்க் அபவுட் யுவர் ஓன் ஃபெலோ பீயிங் ஹூஸ் அப்பாயிண்டட் நியூலி. ஆரம்பமே வந்து ஓ ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப இமோஷ்னலாகவும் ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் எது செய்யறதா இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு டிபெண்டன்சி இருக்கும் அவங்களுக்கு. இது எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருப்பாங்க அந்த டைமில். ஏன்னா உள்ளே நுழையும் போது அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும், லைக் நம்ம ரொம்ப நியூவாக இருக்கும், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த மைண்ட் செட் இருக்கும். அதனால் யாராலுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறதுக்கு தோணும். அடுத்து பார்த்திங்கன்னா அடல்ட் ஈகோ ஓரளவுக்கு இந்த மிடில் மேனேஜ்மெண்ட் குரூப்பு, ஓரளவுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அவங்கள யாரும் மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களே எல்லா விஷயத்தையும் இப்போ இது பண்ணால் இதுக்கு அடுத்து இது பண்ணணுன்றது ஒரு அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் ஆகிருப்பாங்க. ஸோ ரெகுலரைஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. பேரண்ட் ஈகோ அப்படிங்கிறது ஒரு ஸ்கேல் 4 and above இருக்கும் போது நம்ம நிறைய பேரை நர்ச்சர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களுக்கு கைட் பண்ணணும், அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம சொல்லி காட்டணும்னு நினைப்போம். அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 3 ஸ்டேஜஸ். இந்த 3 பர்பஸ் வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் அனாலிசிஸில் இது வந்து டு இம்ப்ரூவ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அண்ட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பிஹேவியர்,
தெரிஞ்சுக்கிறதுக்கோ கான்ஃப்ளிக்ஸ் ஏதாவது ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பில்ட் பெட்டர் ரிலேஷன்ஷிப் இன் ஒர்க் பிளேஸ் அண்ட் பர்சனல் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ மேனேஜர் சேஸ் கம்ப்ளீட் த ரிப்போர்ட் இமீடியட்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா தே மே ஹேவ் தட் பேரண்ட் ஈகோ. இப்போ எம்ப்ளாயி வந்து ஐ வில் ஃபினிஷ் இட் பை 5 PM முடிவு பண்ணால் அது வந்து அடல்ட் ஈகோ. ஓகே, இப்போ இங்கே இருக்க கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணுவோமா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு மைண்டில் ஏறுச்சு அப்படின்னா லெட்ஸ் ஆன்சர் திஸ் கொஸ்டின். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டடிங் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்? நீங்களே ஒரு 2 செகண்ட்ஸில் கண்டுபிடிங்க பார்ப்போம். நான் கொஞ்சம் சைலன்ஸ் மோடில் இருக்கேன். எஸ், டிட் யூ ஃபைண்ட் இட் அவுட்? எஸ், to know why we behave differently at different times. So transaction analysis ஓட ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா to know why we behave differently at different times. அப்போ transaction analysis is a psychological tool given by who is developed ன்னு சொன்னேன், எரிக் பர்ன். எஸ், எரிக் பர்னுங்கிறவர் தான் அந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸை ஒரு சைக்கலாஜிக்கல் டூலாக கொடுத்துருக்காரு. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இமோஷனல் ரெஸ்பான்ஸ். இது டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். எஸ், இட் இஸ் சைல்டு ஈகோ. சைல்டு ஈகோ தான் எமோஷனல் ரெஸ்பான்ஸில் இருப்பாங்க. அண்ட் விச் இஸ் நாட் அமங் த 3 states ஆஃப் ஈகோ. இந்த 3ல் எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், என்னென்னலாம் இருக்குது? பேரண்ட் ஈகோ, அடல்ட் ஈகோ, சைல்டு ஈகோ, இது 3 தான் இருக்குது. அப்போ கம்ப்ளைண்ட் சைல்டுங்கிற ஒரு ஈகோவே இல்லை. ஸோ தட் த ஆன்சர் வில் பி டி ஹியர். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் அ பேரண்ட் டஸ் நாட் டீல் வித் பிஹேவியர் பட் லேபிள்ஸ். ஸோ இதில் வந்து பொறுத்த வரைக்கும் எதை வந்து நம்ம பிஹேவியரை பேரண்ட் டஸ் நாட் டீல் வித் பிஹேவியர் அப்படின்னு வருது. ஓகே, யார் வந்து பிஹேவியரோட டீல் பண்ண மாட்டாங்க? இது 4 ஆப்ஷனில் கண்டுபிடிங்க பார்ப்போம். எஸ், கிரிட்டிக்கல் பேரண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகே, டஸ் நாட் டீல் வித் பிஹேவியர். பேரண்ட் ஈகோலேயே பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான். கிரிட்டிக்கல் பேரண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? ஜட்ஜ் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அண்ட் லேபிள் பீப்புள் அதர் தேன் ஃபோக்கஸிங் ஆன் பிஹேவியர். தட் இஸ் நத்திங் பட் கிரிட்டிக்கல் பேரண்ட்னா யார்? பேரண்ட் ஈகோ. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் த கேஸ் ஸ்டடி நம்பர் 5. இந்த கேஸ் ஸ்டடியில் தெர் ஆர் சம் பர்சனாலிட்டிஸ் கிவன். இது வந்து பர்சனாலிட்டி ட்ரைட்டுன்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்குது, அதை பேஸ் பண்ணின ஒரு சம்தாது. So here comes, in a branch bank, the branch manager is less stressed, prone patient, relaxed, easygoing and lacks time urgency. The manager, assistant manager பார்த்தீங்கன்னா branch is always in a hurry, impatient, fast and can do several things at a time னு சொல்கிறாங்க. Head cashier பார்த்தீங்கன்னா ஒரு branchல is sensitive, short tempered and proactive. அப்போ clerk of the branch is reflective, non-competitive and creative in nature. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி ட்ரைட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் பர்சனாலிட்டி ட்ரைட் இருக்குது. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் 2 டைப் ஆஃப் பர்சனாலிட்டி ட்ரைட் இருக்குன்னு? ஓரளவுக்கு படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ டைப் ஏ பர்சனாலிட்டி அண்ட் டைப் பி பர்சனாலிட்டின்னு 2 இருக்குது. இந்த டைப் ஏ பர்சனாலிட்டி பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெரி காம்படிட்டிவாக இருப்பாங்க, ஆம்பிஷியஸாக இருப்பாங்க, ஃபாஸ்ட் பேஸ்டு, இம்பேஷண்ட், டைம் கான்ஷியஸாக இருப்பாங்க, அக்ரெசிவ் இன் அச்சீவிங் கோல்ஸ், அப்புறம் ஏபிள் டு மல்டி டாஸ்க். ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, பட் கொஞ்சம் இம்பேஷண்ட்டாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் அவங்கக்கிட்ட அந்த நெகட்டிவ்ஸ் இருக்கும், அக்ரெசிவாக இருக்கும். அதாவது எதை பற்றி கவலைப்பட மாட்டோம், ஜஸ்ட் லைக் தட். அது அர்ஜென்சியும் அந்த ரிசல்ட் ஓரியன்டாக இருப்பாங்க. இந்த ரிசல்ட்டை முடிக்கணும், அந்த அர்ஜென்சி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் டைப் பி பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கணும், பேஷண்ட்டாக இருக்கணும், காம், ஈஸி கோயிங், லெஸ் ஸ்ட்ரெஸ்டு, நாட் ஹைலி கம்பெட்டிட்டிவ், பீஸ்ஃபுல் இன் நேச்சர். இது ஒர்க் ரிலேட்டடாக இருக்காது, பர்சனாலிட்டி ரிலேட்டடாக தான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒர்க் வந்து ஸ்டெடியாக இருக்கும், ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த 4 கேசஸில் யார் வந்து டைப் பி, யார் வந்து டைப் ஏன்னு? இன் அ branch managers less stress prone, patient, relaxed, easy going and lacks time urgency. இந்த மாதிரி இருந்தால் அவர் என்ன டைப்பில் வருவார்? டைப் பி. பிகாஸ் அவர் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கார், ரொம்ப லெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார், ரிலாக்ஸாக இருக்கார். ஸோ டைப் பியில் இருக்கார். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் த பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹரியாக இருக்கும், இம்பேஷண்ட், ஃபாஸ்ட்டு அண்ட் கேன் டூ செவரல் திங்ஸ் அட் அ டைம் அப்படின்னு இருக்கும். அப்போ இது வந்து டைப்பு ஏ.
அதே மாதிரி ஹெட் கேஷியர்ஸ் பாருங்கள், சென்சிட்டிவ், ஷார்ட் டெம்பர்ட் அண்ட் ப்ரோஆக்டிவ். அப்போ அவரும் டைப் ஏல தான் வராரு. கிளர்க் ஆஃப் த பிரான்ச் இஸ் ரிஃப்ளெக்டிவ், நான் கம்படிட்டிவ் அண்ட் creative in nature. அப்போது டைப் பியில் வராங்க. ஸோ லெட்ஸ் see the answer. Who are all having type A personality? Branch manager, assistant manager, head cashier, clerk. யார் வருவா type A personalityல? Assistant manager and head cashier. So answer will be C. 2 and 3 தான் வந்து correct answer. So why, who are all having type B personality? Branch manager, assistant manager, head cashier and clerk. இதில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஆன்சர் கொடுத்துட்டேன், பட் ஸ்டில் நம்ம இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா எஸ், branch manager and clerk. So D will be the answer. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக் அவுட் ஃபைனான்ஸ். டேக் அவுட் ஃபைனான்ஸ் அப்படின்னா என்ன? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ டேக் அவுட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபைனான்ஸ் தட் இஸ் ஃபார் அ லாங் டேர்ம் ப்ராசஸ். ஓகே, ப்ரொவைடிங் ஃபினான்ஸ் ஃபார் லாங் டேர்ம் டியூரேஷன். அப்போது ஒன் லெண்டர் கிவ்ஸ் ஷார்ட் டேர்ம் லோன். முதல்ல ஒரு இனிஷியலாக வந்து ஒரு லெண்டர் வந்து ஷார்ட் டேர்மாக கொடுத்துருவாங்க. அதை இன்னொரு லெண்டர் வந்து டேக் ஓவர் பண்ணி லாங் டேர்ம் ஃபினான்ஸாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எதுக்கெல்லாம் இந்த மாதிரி லாங் டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு, ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸு அண்ட் அதர் லாங் டியூரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா இந்த டேக் அவுட் ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டேக் அவுட் ஃபைனான்சிங் வந்து ஹெல்ப்ஸ் ப்ரொவைட் ஃபண்டிங் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் தட் நீட் மணி ஓவர் அ லாங் பீரியட். ஸோ இப்போ இங்கே ஆன்சர் சொல்லுங்கள். வாட் இஸ் டேக் அவுட் ஃபைனான்ஸ்? They have given options: providing finance for long duration projects, providing interest-free loans for commercial banks, interbank loan transaction, borrowing from international finance institution. இப்போ இதில் எது வரும் அப்படின்னா, yes, this one will come. Providing finance for long duration projects. Okay, so answer A is the correct answer. Yes, next comes sampling பற்றின ஒரு question. Which of the following is a method of selecting samples from a population? So first one பார்த்தீங்கன்னா சாய்ஸாக கொடுத்துருக்கிறது ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங், செகண்ட் ரேண்டம் சாம்பிளிங், ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பாப்புலேஷனில் சாம்பிளிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் சாம்பிளிங் தான் இருக்குது. ஒன்று நான் ரேண்டம் சாம்பிளிங், இன்னொன்று ரேண்டம் சாம்பிளிங். இந்த நான் ரேண்டம் சாம்பிளிங் வந்து இட் இஸ் நோன் ஆஸ் ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங். ஓகே, இப்போ சிம்பிள் அந்த ரேண்டம் சாம்பிளிங்கில் வந்து இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் கால்ட் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஸ்டிக் சாம்பிளிங், அப்புறம் கிளஸ்டர் சாம்பிளிங். இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. பட் நான் ரேண்டம்க்கு வந்து அந்தளவுக்கு இது கிடையாது. பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங். ஸோ ஹியர் தேர் ஹவ் கிவன் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் செலக்டிங் சாம்பிள்ஸ் ஃபார் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் கரெக்டு. அப்போது ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 and 2, தட் இஸ் ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கம்ஸ் மீடியன். மீடியன் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷன். த ஃபாலோவிங் ஆர் த மார்க்ஸ் ஆஃப் 9 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ். இப்போ இந்த ஒரு நம்பர்ஸ் ஃபாலோ சீரீஸ் கொடுத்துருக்காங்க. வாட் த மீடியன் இஸ் அப்படின்றது தான் கொஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியனை கண்டுபிடிக்கணும்னா டெஃபினெட்லி யூ ஹாவ் டு அரேஞ்ச். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சென்டர் நம்பரை தான் கண்டுபிடிக்க போகிறோம். மீடியன்னா சென்டர். ஸோ வாட் இஸ் த சென்டர் நம்பர் ஃபார் திஸ் நம்பர் அப்படின்னு கேட்குறதுனால முதல்ல நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அது +1. ஸோ 9 நம்பர்ஸ் இருக்குது. 9 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா +1 divided by 2. தட்ஸ் அ மீடியன் ஃபார்முலா. n + 1 divided by 2. ஸோ n + 1 இங்கே 9 இருக்குது, +1 வந்து 10. ஸோ 10 divided by 2 is 5. அப்போ 5th நம்பர் வில் பி த மீடியன். ஸோ 5th நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம ஆர்டர்லாம் அரேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. த்ரீ, அதுக்கப்புறம் வாட் எல்ஸ் நம்பர் இஸ் தேர்? 21. ஓகே, அப்புறம் 24. ஓகே, then what else number? 27. then what else? 27க்கு அப்புறம் பெரிய நம்பர் 30. okay, sorry about that. then
ஐ திங்க் நீங்கள் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள், பிகாஸ் எனக்கு இதில் ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஐ நியூ டு மை லேப்டாப் ஆக்சுவலி. இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு ஹேண்டில் திஸ். ஸோ இங்கே வந்து 32. ஓகே, then comes 34, then 38, then 48. நான் ஐ திங்க் எல்லாமே போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. எஸ் 9. அப்போ 9 ஃபிஃப்த் நம்பர் என்னன்னு பார்த்துருவோமா? 1 2 3 4 5. எஸ், திஸ் இஸ் த ஃபிஃப்த் நம்பர். ஆன்சர் வில் பி 30. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இம்பார்ட்டண்ட் in the compliance policy? So this is last module D இருக்கு இல்லையா, அதோட question இது. Which one of the following is the most important in compliance policy? Compliance policy முதல்ல வந்து என்ன பண்ணலாம் எப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி டெரைவ் பண்ணணும் அப்படின்னா அத்தாரிட்டி இருக்கணும் ஒரு பர்சனுக்கு. அந்த மாதிரி பர்சன் தான் கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசியை டெரைவ் பண்ண முடியும். அப்போ கெப்பாசிட்டி டு டூ தட் பர்சன் ஹேஸ் இஸ் சில என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பர்சனுக்கு என்ன வேணும் கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி டெரைவ் பண்ணணும், இல்லை அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி என்ன சொல்லணும். ஓகே, அப்போது கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி தான் அதிகாரமாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் டோன் அட் த டாப். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் டோன் அட் த டாப் தான் ஆன்சர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இட் ரெஃபர்ஸ் டு லீடர்ஷிப் செட்டிங் த எத்திக்கல் கல்ச்சர் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் compliance expectations for the entire organization. So it's widely considered the foundation of an effective compliance policy or program. So கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி வந்து அதுதான் செட் பண்ணணும், எத்திக்கலாகவும் கம்ப்ளைண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷனையும் அதுதான் செட் பண்ணணும் ஃபார் த என்டையர் ஆர்கனைசேஷன். ஸோ இட் ஷுட் பி வெரி அத்தாரிட்டேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டோன் அட் த டாப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் அ லாஸ். Probability of a loss that remains to system that store, process, okay, or transmit informations after security measures or controls have been implemented in is called dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ there are some types of risk. இது ரிஸ்க் பற்றி கேட்குறாங்க. ஸோ இந்த ரிஸ்க் பற்றி கேட்கும் போது what are the risks available for the property or probability of loss? ரெசிடியல் ரிஸ்க்கை பற்றி கொஞ்சம் நம்ம இந்த கிரெடிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். ஓகே, ரெசிடியல் ரிஸ்க்கை பற்றி கிரெடிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். வாட் ஆர் த ரிஸ்க் அவைலபிள் அப்படின்னு வரும்போது ரெசிடியல் ரிஸ்க்கை பற்றி கேட்கும். ஸோ ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ரெசிடியல் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெசிடியல் ரிஸ்க் இஸ் ரிமைனிங் ரிஸ்க் ஆஃப்டர் அப்ளைங் கண்ட்ரோல் ஆர் செக்யூரிட்டி மெஷர்ஸ். ஸோ நோ சிஸ்டம் கேன் எலிமினேட் ஆல் ரிஸ்க் கம்ப்ளீட்லி. ஸோ த லெஃப்ட் ஓவர் ரிஸ்க் தான் வந்து கால்ட் ரெசிடியல் ரிஸ்க். ஓகே, அப்போ இங்கே வந்து இந்த லெஃப்ட் ஓவர் ரிஸ்க்லேருந்து லாஸ் வர்றது தான். என்ன தான் நான் சிஸ்டம் ஸ்டோர் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சு செக்யூரிட்டி மெஷர்லாம் கண்ட்ரோல்லாம் பண்ணாலும் தேர் வில் பி அ லாஸ். அப்போ அந்த லாஸ் பேர் வந்து ரெசிடியல். நெக்ஸ்ட் பாருங்கள், டைப் ஆஃப் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ். டைப் ஆஃப் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் இது எந்த சாப்டர்? மாடியூல் ஏ. எஸ், இப்போ இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் ஃப்ரீக்வன்சினா என்ன? ஃப்ரீக்வன்சி அப்படின்னா இட் கீப்ஸ் அக்கரிங் அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு. ஆக்சுவலாக எத்தனை டைப்ஸ் ஆஃப் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் தான் இருக்குது. ஓகே, 2 டைப்பில் லெஸ் தேன் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது, கிரேட்டர் தேன் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. இப்போ லெஸ் தேன் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் ஆடட் ஃப்ரம் த பிகினிங், முதல்ல இருந்தே. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழேருந்து வரும். So used to find how many observations are given below certain value. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 8 12 13 கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னா அப்போ 5 அடுத்த நம்பர் 8 ஆட் பண்ணுவோம், அதோட டோட்டல் என்ன வருதோ அதை அடுத்த நம்பர் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான். பட் இங்கே மோர் தேன் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு இன்னொன்று ஒன்று இருக்குது. மோர் தேன் அப்படிங்கிறது இந்த கிரேட்டர் தேன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆர் ஆடட் ஃப்ரம் த டவுன்வர்ட்ஸ் யூஸ் டு ஃபைண்ட் ஹவு மெனி அப்சர்வேஷன்ஸ் ஆர் அபவ் அ சர்டன் வேல்யூ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 5 8 12 30 இருக்கு இல்லையா, அதில் மோர் தென் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸை வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 40 அதாவது இதில் எது அதிகமாக இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து எடுத்து செலக்ட் பண்ணுறது தான் வந்து கிரேட்டர் தேன் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஹையர் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது 20லேருந்து 20 + 12
8 5 அந்த கான்செப்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் cumulative frequency more greater than cumulative frequency. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் கவரேஜ் ரேஷியோ. ஸோ ப்ரொவிஷனல் கவரேஜ் ரேஷியோ வந்து என்ன சொல்லுது, இது என்ன விஷயம், அது கிரெடிட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ வந்து இட் இஸ் ஃபார் என்பிஏ பேஸ் பண்ணின ஒரு கான்செப்ட் தான் ப்ரொவிஷனல் கவரேஜ் ரேஷியோ. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரீசெண்டாக லாஸ் மேக்கிங் பேங்க்கில் இருந்து ஒருத்தவங்க வந்து மேலே வந்திருக்காங்க. தட் இஸ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஓகே, முதல்ல வந்து their PCR was very low and so they were not taken into consideration for various reasons. இப்போ வந்து they have raised the PCR. அப்போ அதனால் அவங்கள வந்து நார்மல் பேங்கிங்க்கு அதாவது பிஸ்னஸே வந்து நீங்கள் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு என்பிஎஸ்லாம் குறைங்கன்ற மாதிரி கான்செப்ட் வச்சுருந்தாங்க. அப்புறம் தான் பொசிஷன் அதெல்லாம் குறைச்சி பிசிஆர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் they started doing new businesses right now. ஸோ பிசிஆர் அப்படிங்கிறது இஸ் அ பேங்கிங் மெஷர் தட் ஷோஸ் ஹவு மச் மனி அ பேங்க் ஹஸ் செட் அசைட் டு கவர் பேட் லோன்ஸ் ஆர் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். ஸோ பிசிஆரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் ப்ரொவிஷன்ஸ் டிவைடட் பை கிராஸ் என்பிஏஸ் இன்டூ 100. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா மனி கெப்ட் அசைட் ஃபார் பேங்க்ஸ் ஃபார் பாசிபிள் லோன்ஸ் இல்லையா. அப்போ கிராஸ் என்பிஏ அப்படின்னா டோட்டல் பேட் லோன்ஸ். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு ஹையர் பிசிஆராக இருந்துச்சு அப்படின்னா பேங்க் ரொம்ப ஃபினான்ஷியலி சேஃபராக இருக்குது, பேங்க் வந்து பெட்டர் ப்ரிப்பேர் டு அப்சர்வ் லாஸஸ். நிறைய லாஸஸ் அது பிசிஆர் வந்து அதிகமாக இருக்க ஓகே லாஸ் வந்தாலும் இந்த பேங்க் வாஸ் சேஃபு அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ ரெஃபர்ஸ் டு ரேஷியோ ஆஃப் ப்ரொவிஷன் ஃபார் என்பிஏ டு கவரேஜ் கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஸோ ஏன்னா ஃபார்முலா வந்து டோட்டல் ப்ரொவிஷன்ஸ் டிவைடட் பை gross NPA into 100. Okay, so answer A is the answer. Okay, now what are the types of risks available? Already residual risk பற்றி பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து சில ரிஸ்க் வந்து ஆக்சுவலாக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் பேங்கிங்லேயோ இல்லை மற்ற இடங்கள்லையோ காமனாக சில ரிஸ்க் இருக்குது. அதை வந்து சொல்லிடலாம். கிரெடிட் ரிஸ்க் இருக்குது, மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, ஆப்ரேஷனல் ரிஸ்க் இருக்குது, லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குது, கம்ப்ளைன்ஸ் ஆர் லீகல் ரிஸ்க் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க் இருக்குது, ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க்கு, ரெசிடியல் ரிஸ்க்கு, இன்ஹெரிட் ரிஸ்க்கு, சிஸ்டமிக் ரிஸ்க்கு, அனிலேஷன் ரிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. அனிஹிலேஷன்றது நம்ம சொல்லிட்டோம் என்னென்னா ஆல்ரெடி நான் வந்து எல்லாம் பண்ணிட்டேன், அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் தான் வரும் அப்படின்னு. ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ரிஸ்க் முதல்ல ஒரு ரிஸ்க்கை நம்ம பார்ப்போம். கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னா ரிஸ்க் தட் பாரோஸ் மே ஃபெயில் டு ரீபே, அதுதான் வந்து கிரெடிட் ரிஸ்க். லோன் டிஃபால்ட் ஆனால் அது கிரெடிட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னா நிறைய ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகலாம் மார்க்கெட்டில், அதனால லாஸ் வரலாம். ஸோ தட் இஸ் கால்ட் மார்க்கெட் ரிஸ்க். இது மோஸ்ட்லி எந்த மாதிரி பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு, கரன்சி ரிஸ்க்கு, ஸ்டாக் ப்ரைஸ் ரிஸ்க் எல்லாம் வந்து இருக்கும். தட் இஸ் ஆல் மார்க்கெட் ரிஸ்க். ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் ஹியூமன் எரர். ரிஸ்க் வந்து அரைசஸ் ஃப்ரம் ஹியூமன் எரர், சிஸ்டம் ஃபெயிலியர், ஃப்ராடு, ப்ராசஸ் ஃபெயிலியர்ஸ், இதெல்லாம் லைக் சைபர் அட்டாக்கு இல்லைனா ஒரு எம்ப்ளாயி மிஸ்டேக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்கில் வரும். லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னா ஒரு ரிஸ்க்கு ஒரு பேங்க் இல்லைனா ஒரு கம்பெனி வந்து கேன் நாட் மீட் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன். தட் மீன்ஸ் அவங்க வந்து கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணல சரியா. ஓகே, கேபிட்டலாக அடிக்குவேட்டாக நம்மக்கிட்ட இல்லை, நம்ம எவ்வளோ லோன் கொடுக்க போகிறோமோ அதை ஒரு பர்சன்டேஜ் வந்து யூ ஷுட் ஹேவ் அ பேக்கப். லாஸுக்காக ஒரு பேக்கப் இருக்கிற மாதிரி கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோவும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது வந்து பண்ணாமல் விட்டுருந்தா இந்த ரிஸ்க் வரும், லிக்விடிட்டி ரிஸ்க். ஏன்னா டெபாசிட்ஸ் கொண்டு வர ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இதுவே நம்மளுக்கு வரும் மெச்சூரிட்டி கேப்பு, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது நமக்கு. அதாவது மெச்சூரிட்டி கேப்புங்கிறது டெபாசிட்டு நம்ம கொடுத்துட்டோம், அதே மாதிரி நம்ம வந்து லோனும் கொடுத்துட்டோம். டெபாசிட் வந்து ஸ்மால் டேர்மாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்மால் டேர்ம் வந்து டெபாசிட்டாக இருக்கும், லாங் டேர்முக்கு வந்து லோன் கொடுத்துருப்போம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான கேப் தான் மெச்சூரிட்டி கேப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லோனு வந்து இந்த டெபாசிட்டை வாங்கி தான் பேங்க் கொடுக்குது. வாட் இஸ் த பேசிக் பேங்கிங் டியூட்டி இஸ் டு
என்ன சொல்லுது, டேக் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்ட் லோன்ஸ். இதுதான் பேசிக்காக வந்து பேங்கிங்கோட நேச்சர். இப்போ வந்து டெபாசிட்ஸ் வாங்கிட்டாங்க, அதுலேருந்து தான் லோனாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, நான் வாங்கின டெபாசிட் 3 இயர்ஸ்க்கு வாங்கியிருக்கேன், பட் நான் கொடுத்துருக்குற லோன் வந்து 30 இயர்ஸ்க்கு கொடுத்துருப்பேன், ஹவுசிங் லோன் மாதிரி ஒரு லோன்னு. இப்போது இந்த 3 இயர்ஸில் அவன் முடித்தோடனே வாங்கிட்டு போயிடுவான். அப்போ அந்த லோனுக்குன்னு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ தெர் இஸ் சம் ரிஸ்க் தேர், லிக்விடிட்டி ரிஸ்க்கு. அப்போ என்கிட்ட வந்து கையில் காசே இருக்காது, நான் லோன் மட்டும் கொடுத்து வச்சுருப்பேன். அவன் என்கிட்ட இருந்து ரீபே பண்ணால் தானே நான் டெபாசிட் கொடுக்க முடியும். ஓகே, நான் இந்த பணத்தை தான் அவன்கிட்ட கொடுத்து இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டுருக்கேன். அப்போ அந்த பணம் திரும்பி வந்தால் தான் நான் இவனுக்கு ரீபே பண்ண முடியும், இந்த கஸ்டமருக்கு பண்ண முடியும். ஸோ தேர் இஸ் அ ரிஸ்க் தேர். ஸோ அதுதான் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க்கு. ஸோ அதை வந்து நம்ம பண்ணணும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க்கு. கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க்கு இல்லைன்னா லீகல் ரிஸ்க்கு. இது வந்து வயலேஷன் ஆஃப் லாஸ், திருட்டுத்தனம், ஃப்ராடு அதெல்லாம் பண்ணும்போது இந்த வயலேஷன் ஆஃப் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். ரெகுலேஷன்ஸ் ஆர் பாலிசிஸ், ஆர்பிஐ ஒரு பாலிசி போட்டிருக்கு, அந்த பாலிசியை பேங்க்கே வந்து மீறிச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் வந்து இந்த மாதிரி லீகல் இஷ்யூஸு, பாலிசி இஷ்யூஸ்லாம் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லோன்ஸ் வந்து எஸ்எம்இக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அதை கொடுத்த மாதிரி கணக்கு காட்டினா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தட் வில் கம் அண்டர் லீகல் ரிஸ்க்கு. ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. இது வந்து எப்படின்னா, திஸ் ரிஸ்க் காஸ்ட் பை புவர் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் ஆர் இம்ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் மெஷினை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு. டிஜிட்டலாக எல்லாம் மாறிட்டு இருக்க டைமில் பேங்க் வந்து ஒரு புது டெபிட் கார்டை ரிலீஸ் பண்ணால் அது எவ்வளோ பெரிய லாஸ். ஓகே, ஏன்னா எல்லாருமே இப்போ டிஜிட்டலுக்கு மூவ் ஆகும்போது கார்டுக்கோட வேலை ஆல்ரெடி கம்மியாகிடுச்சு. நோபடி இஸ் யூஸிங் ஈவன் கார்ட்ஸ் எக்ஸப்ட் ஃபார் கிரெடிட் கார்ட்ஸ். டெபிட் கார்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? நிஜமாக இது தொட்டு சொல்லுங்கள் சார். யூஸ் பண்ணுறதே இல்லை. பிகாஸ் வி டைரக்ட்லி கோ டு ஜிபே, அந்த டிஜிட்டலைஸ்டு இதுக்கு இப்போ மாறிட்டோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு டெசிஷன், இட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நிறைய பெரிய பெரிய டெசிஷன்ஸும் நிறைய தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடங்களில் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது, இப்போ கொண்டு போய் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வி ஷுட் திங்க் அபவுட். அதெல்லாம் வந்து வில் லீட் டு ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் இந்த மாதிரி ரிஸ்க். ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ரிஸ்க் ஆஃப் டேமேஜ் டு அன் ஆர்கனைசேஷன்ஸ் இமேஜ் ஆர் பப்ளிக் ட்ரஸ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் பப்ளிக்கோட ட்ரஸ்ட்டை லூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தப்பு நடக்கும்போது இட் இஸ் இன்வால்விங் ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க்கு. ரெசிடியல் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டேமேஜ் கேஸ் காஸ் பண்ணுறது தான். ஆர்கனைசேஷனுக்கு கண்ட்ரோல்ஸோ இல்லை சேஃப்கார்டோ பண்ணியும் ஒரு சில ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது, என்ன தான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும். ஓகே, அதை வந்து ரெசிடியல் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இன்ஹெரிட்டன்ட் ரிஸ்க் அப்படின்னா நேச்சுரல் லெவல் ஆஃப் ரிஸ்க் பிஃபோர் அப்ளைங் எனி கண்ட்ரோல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு துணை மாதிரி ரிஸ்க்கும் சேர்ந்துருக்கும். அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ட் ரிஸ்க்கு. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன தான் கொடையெல்லாம் பிடிச்சி ரெடியாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் கொடை எடுக்கிறதுக்குள்ளே நான் நினைவேன், அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு. ஓகே, சிஸ்டமிக் ரிஸ்க் பார்த்திங்கன்னா என்டையர் ஃபினான்ஷியல் எக்கானமியே வந்து டேமேஜ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 2000 இயர் 2K, அது வந்து அந்த டைமில் எல்லா எக்கானமியுமே எஃபெக்ட் ஆச்சு. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வந்தாலும் சிஸ்டமிக் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அனிலேஷன் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெஃபர்ஸ் டு த ரிஸ்க் ஆஃப் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், எலிமினேஷன் ஆர் டோட்டல் லாஸ் ஆஃப் அன் என்டிட்டி, சிஸ்டம், பிஸ்னஸ் ஆர் ஈவன் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸோ இல்லை பேங்கிங்லேயோ, இட் மீன்ஸ் அ டேஞ்சர் தட் அ கம்பெனி ஆர் இன்ஸ்டிடியூஷன் மே கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் டியூ டு ஹியூஜ் லாஸ், பேங்க்ரப்சி, கம்ப்ளீஷன் ஆர் கேட்டஸ்ட்ராஃபிக் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி. இல்லை இப்போ இருக்க ரியல் டைம் சுச்சுவேஷனில் நியூக்ளியர் ஆர் வார்ஃபேர் அப்படி இருந்துச்சுன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறது, வார்னால டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறது, ஆர் லார்ஜ் ஸ்கேல் டிசாஸ்டர்னாலையும் ஆகலாம். ஓகே, இப்போது இதெல்லாம் வந்து பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணுற அளவுக்குள்ள ஒரு லாஸ். அதாவது பேங்க் வந்து பேங்க்ரப்சி ஆகிடுச்சுன்னா இப்போ என்ன ஆகும்? என்ன தான் இப்போ ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து அது மூலயமா மாறுறது. ஓகே, அனிலேஷன் ரிஸ்க் வந்து பாசிபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் எக்ஸ்டிங்ஷன். அப்போது இங்கே பாசிபிலிட்டி ஆஃப் ரெகுலேட்டரி ஆக்ஷன் ஆஃப் க்ளோசிங் பிஸ்னஸ்ங்கிறது இட் இஸ் அன் அனிலேஷன் ரிஸ்க். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி பாருங்கள். ஆன்சர் தீஸ் கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பிஃபோர் என்டரிங் இன் டு திஸ் case study. Okay, so questions based on the performance appraisal. இங்கே வந்து if a worker has few absence,
His supervisor might give him a high rating in all areas of work. This is an example of dash bias in performance appraisal. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா there are some common errors in performance appraisal. ஒரு performance appraisal பண்ணும்போது ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயர் கேன் மேக் சம் decisions or some mistakes or errors which can impact the actual performance appraisal of the employee. புரியுதா? ஸோ அந்த எரர்ஸில் இது ஒரு எரர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஒர்க்கர் வந்து நிறைய ஆப்சன்ஸ் போட்டுகிட்டே இருக்கார். அப்போ சூப்பர்வைசர் வந்து நிறைய ஆப்சன்ஸ் இல்லை, கம்மி ஆப்சன்ஸ் போடுறாரு. அவர் வந்து பெருசாக லீவே எடுக்கிறதில்ல. இந்த லீவே எடுக்காத தன்மையை வந்து ஒரு குவாலிட்டியை வந்து அவரோட ஒர்க்கை ரிலேட் பண்ணி, ஓகே இவர் நல்லா லீவே போடுறதில்ல, அப்போ ரொம்ப சின்சியர் ஒர்க்கர்னு ஒரு அப்சம்ஷன்ஸில் வராங்க இல்லையா சூப்பர்வைசர், அதனால் அவருக்கு ஒரு ஹை ரேட்டிங் கொடுக்குறாங்க இல்லையா மற்ற ஏரியாவில். அப்போ அவர் லேட்டாக வரமாட்டாருங்க, அவர் வந்து கரெக்டாக டைமுக்கு வந்துடுவார். அவர் வந்து வேலையே பார்க்கலனாலும் அந்த ஃபியூ ஆப்சன்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே அவர் மற்ற இடங்கள்லையும் நல்லா ஒர்க் பண்ணுவார். அவர் நல்ல சின்சியர் பர்சன்ப்பா, டெய்லி கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாரு, ஆப்சண்ட்டே போட மாட்டாருன்னு சொன்னால் அது எவ்வளோ அபத்தமாக இருக்கும். அது ஒரு எஃபெக்ட் தான். ஸோ அப்படி ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலில் ஒரு பயாஸ். அப்போது என்னென்னலாம் பயாஸ் இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு பயாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேலோ எஃபெக்ட். ஹேலோ எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ட்ரைட் வந்து ஒரு பர்சனோட பாசிட்டிவ் ட்ரைட் குவாலிட்டி அது வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அந்த எவாலுவேஷனுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற எஃபெக்ட் தான் ஹேலோ எஃபெக்ட். ஓகே, அடுத்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஹார்ன் எஃபெக்ட். ஹார்ன்னா நம்ம வண்டிக்கு அடிக்கிறோம்ல அந்த ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ட்ரைட் இருக்குது, அது வந்து ஓவரால் ரேட்டிங்கை எஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து மற்ற ஒர்க் ரிலேட்டட் மற்றதையும் பாசிட்டிவ்னு நினைக்க வைக்கும். ஒரு நெகட்டிவ் வந்து மற்ற விஷயத்தில் எல்லாமே வந்து இப்போ ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் ஆனால் டெய்லி லேட்டாக வராங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எப்போவுமே லேட்டு, அது அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருதில்ல. பட் அவங்க ஒர்க்கில் வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க பர்ஃபார்மன்ஸ். தட் இஸ் கால்டு ஹார்ன் எஃபெக்ட். அந்த ஒரு நெகட்டிவிட்டி அவங்களோட வேல்யூவேஷன் பர்ஃபார்மன்ஸை வந்து எவாலுவேஷனை வந்து தடைப்படுத்துது ஆர் ரேட் பண்ணுறதை வந்து குறைக்குது, எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதான். அடுத்த எஃபெக்ட் எரர் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டெண்டன்சி. சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னா ஒரு சூப்பர்வைசர் இருக்கார், அவர் வந்து எதுக்கடா வம்பு எல்லாருக்குமே ஈக்குவலாக மார்க் கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். ஏன்னா அதிகமாக கொடுத்தா ஒருத்தன் கோச்சுப்பான், கம்மியாக கொடுத்தா இன்னொருத்தன் கோச்சுப்பான். இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுப்போன்னு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி வேலை பார்க்கலன்னு சரி உங்களை பற்றி அதை பற்றி உங்கள் வேலையை பற்றி பேஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் சமமாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, தட் இஸ் கால்டு சென்ட்ரல் டெண்டன்சி. எல்லாருக்கும் பயாஸ்டாக ஒரே மாதிரி ரேட்டிங் கொடுக்குறது. ஓகே, அதுவும் அதிகமாக கொடுக்கல, ஆவரேஜ். அதிகமாகவும் கொடுக்கூடாது கம்மியாகவும் கொடுக்கூடாது, ஆவரேஜ். எல்லாருக்கும் ஒரே ஆவரேஜாக கொடுத்துருவோம் அப்படின்னு ஒன்று செய்கிறது வந்து சென்ட்ரல் டெண்டன்சி. ஸ்ட்ரிக்ட் ரேட்டிங் அப்படின்னா ரொம்ப 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 இடுக்கி பிடிச்சி கன்சிஸ்டன்சி வந்து பார்த்து லோ ரேட்டிங் கொடுத்து வச்சிடுறது. இது சரியில்லை, நீ அதை பண்ணலன்னு ரொம்ப மைன்யூட்டாக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது வந்து ஸ்ட்ரிக்ட் ரேட்டிங். அப்போ அது கொடுக்கும்போது என்ன ஆகுது, நிறைய யார் தான் மிஸ்டேக் பண்ணல, எல்லோரும் தான் பண்ணுவாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாருக்குமே அந்த மிஸ்டேக் பேஸ் பண்ணி எல்லோரும் கம்மி ரேட்டிங் வாங்கின ஒரு ஃபீல் தான் இருக்கும். அது ஒரு ஒன் ஆஃப் த எரர். அப்புறம் லீனியன்ட் ரேட்டிங். இந்த லீனியன்ட் ரேட்டிங் வந்து ஒர்க்கை பற்றி பார்க்குறதே கிடையாது. எல்லாருமே நல்லா இருங்கப்பா, சந்தோஷமாக இருந்துட்டு போங்கன்னு ஒரு ட்ரிபிள் ஏ கொடுக்குறோம்ல. பிரான்ச்சில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கும் ட்ரிபிள் கொடுக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. இல்லை இது யார் நல்லா ஒர்க் பண்ணாங்க, அந்த ரேட்டிங் வைஸ் வந்து எவாலுவேட் பண்ணி கொடுக்காம எல்லாருக்குமே வந்து ஹையாக மார்க் கொடுக்கணும்னு கொடுத்துட்றது வந்து லீனியன்ட் ரேட்டிங். ஸ்டேட்டஸ் எஃபெக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு பிரான்ச் வந்து ஏஜிஎம் சிஎம்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிஎம்மை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுவார்ப்பா, அவர் சிஎம்பா, அவருக்கு போய் ஒரு ட்ரிபிள் ஏ கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறது. கிளரிக்கல் தானே அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு டபுள் ஏ போதும், அவங்க என்ன ப்ரொமோஷன்லையா போகிறாங்க, அந்த மைண்ட் செட்டில் வச்சுட்டு கொடுக்கறது வந்து ஸ்டேட்டஸ் எஃபெக்ட். அவங்க பேஸ்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இல்லாமல் பொசிஷன் பேஸ் பண்ணி கொடுக்கறது. ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அப்போ அடுத்த வருஷமாக நல்லா பண்ணுவான்னு ஒரு நினப்பிலவே அப்படியே கொடுத்துட்றது ரேட்டிங்கை. இந்த வருஷத்தை பற்றி அப்ரைஸ் பண்ணுறதே கிடையாது. சில பேர் வந்து ஒரு வருஷம் நல்லா சூப்பராக பண்ணி ஜகன்னு காமிச்சிடுவாங்க பிஸ்னஸை, அடுத்த வருஷம் அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு வருஷம் அப்படியே சீன் போட்டு முடித்தோடனே அதுலேயே அப்படியே குளிர் காஞ்சி அடுத்த வருஷத்தை ஓட்டிடணும்னு நினைப்பாங்க. அந்த அடுத்த வருஷமும் எஃபர்ட் போடணும்னு நினைக்க மாட்டாங்க.
ஸோ தட் இஸ் வெரி ஃபார் பாயிண்ட் ஆஃப். அப்போ அதோட எஃபெக்ட் வந்து அடுத்த வருஷத்துக்கு அது ஸ்பில் ஆகுது. தட் இஸ் கால் ஸ்பில் ஓவர். அப்புறம் இனிஷியல் இம்ப்ரெஷன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேயிங் இருக்குது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே ஒருத்தவங்கள இவாலுவேட் பண்ணிடுறது. அந்த பேஸை வச்சு அடுத்து அவன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு ஃபஸ்ட் எஃபெக்ட்லேயே ஒரே ஒரு நாள் ஒரு பிஸ்னஸை வச்சு மட்டும் பார்த்துட்டு ஃபுல் இயரை எவாலுவேட் பண்ணாமல் விடுறது வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன். லேட்டஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்குது. கடைசியாக ஒரு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி போன மாதம் தான் அவன் நல்லா அச்சீவ் பண்ணான், போடிய மார்க் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து லேட்டஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இத்தனை எரர்ஸ் இருக்குது. இத்தனை எரர்ஸில் இப்போ நம்ம வச்சுருக்க அந்த கையில் வச்சுருக்க எரர் என்ன எரர்னு பார்ப்போமா? இப்போ the first question, if a worker has few absences, his superior might give him a high rating in all areas of work. இப்போ இதில் என்ன வரும் சொல்லுங்கள் பாப்பா. நான் சொன்னதில் ஒரே ஒரு நல்ல விஷயத்தை வச்சு மொத்தம் ஹைலைட்டையும் பண்ணிடுறது. அப்போது இட் இஸ் அ ஹேலோ எஃபெக்ட். ஓகே, which of the following is not a physical or objective performance appraisal factor? இந்த கீழே இருக்கிறதுல எது வந்து அப்ரைசல் ஃபேக்டர்? சம்டைம்ஸ் அட்டெண்டன்ஸ் கரெக்டாக இல்லைனாலும் அப்ரைசல் ஃபேக்டர் எஃபெக்ட் ஆகும். எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை பேஸ் பண்ணியும் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பேஸ் பண்ணியும் அப்ரைசல் ஃபேக்டர் எஃபெக்ட் ஆகும். எவ்வளோ எஃபிஷியன்சியாக இருக்காங்கன்றதை மட்டும் பார்த்தும் இருக்கணும். பட் நான் உனக்கு ஃப்ரெண்டு, எந்தளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கிட்டையும் பிஹேவ் பண்ணுறாங்க, திஸ் இல் நாட் பிகம் அ மேட்டர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் இருக்குதாங்க சொல்லுவேன். ஏன்னா ஹவு யூ பிஹேவ் வில் இம்பேக்ட் யுவர் டீம் இல்லையா? அதுவுமே கன்சிடர் பண்ண. மைட் பி ஃபார் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் பி கன்சிடர். பட் பேசிக்லி ஒர்க்கு தான் மேஜராக பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசரில் அப்ஜெக்டிவாக இருக்கணுன்றதை அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து டி தான் வந்து இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள், ப்ரொஃபஸர் வித் அ வியூ டு பிளே இட் சேஃப் மைட் கிவ் அ கிளாஸ் கிரேட் நியர்லி டு ஈக்குவல் டு பி ரிகார்ட்லெஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸஸ். பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்க? ஒரு ப்ரொஃபஸர் வந்து நான் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரே மாதிரியான ஒரு அப்ரைஸில் கொடுக்குறாரு. அந்த ஒரே மாதிரியான அப்ரைஸலும் ஹையாகவும் இல்லை லோவாகவும் இல்லை. அப்போ இது என்ன? எஸ், சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ திஸ் பிஹேவியர் பயாஸ் இஸ் சென்ட்ரல் டெண்டன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசஸ் இஸ் ஆல்சோ நெஸ். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலில் வேறு என்ன சொல்லலாம்? எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வரும்? வருஷம் தான் வரும். ஓகே, ஸோ அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுங்கும் போது என்ன ஆகுது? பெர்ஃபார்மன்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணுறது. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வருது? பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ, annual review. So option A is the answer. The person who was a good performer in distant past is assured to be okay at present also. இது என்ன எஃபெக்ட்? போன வருஷம் நல்லா இருந்தார், இந்த வருஷம் நல்லா இல்லை. பட் அதை வச்சு பேஸ் பண்ணி நல்லா இல்லைன்றதை விட போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் தெரிஞ்சிட்டதுனால இப்பயும் நல்லா பண்ணியிருப்பாருன்னு ஒரு அசம்ஷன் இருக்குது. அப்படின்னா அது என்னது? ஸ்பில் ஓவர் எஃபெக்ட். எஸ், போன வருஷத்தோட மிச்சம் மீதி இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு கேரி ஆகுறாங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் வித் தேர் ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ் இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எதை பேஸ் பண்ணி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இப்போ கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசஸ் ஆர் டெசிஷன்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசஸ் ஆர் டெசிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எதை பற்றி சொல்லுவோம்? அந்த டிசிஷன் மேக்கிங்கை பற்றி எடுக்கிறோம் அப்படின்னா லே ஆஃப்ஸ். எஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசிஷன்ஸில் லே ஆஃப்ஸ் பண்ணுறத பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கொடுக்குறோம். அப்புறம் டாக்குமெண்டேஷன்ற அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுல எப்படி பண்ணுறோம்? ஹெல்பிங் டு மீட் லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ என்னென்னலாம் லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அவங்கள பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். அப்புறம் ஆர்கனைசேஷனல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்போ அங்கே இவாலுவேஷன் ஆஃப் ஹெச்ஆர் சிஸ்டம்ஸ். வெரி குட். எவாலுவேஷன் ஆஃப் ஹெச்ஆர் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் அவங்கள எவாலுவேட் பண்ணுறோம். அப்புறம் டெவலப்மெண்டல் யூசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக்ஸை வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசஸ்க்கு வந்து லே ஆஃப்ஸ், டாக்குமெண்டேஷனுக்கு வந்து ஹெல்பிங் டு மீட். ஸோ B, C, D and A. B, C, D and A எங்கே இருக்குது? B, C, D and A, second one. So, second one is the answer. Ouch, yes. Next question பாருங்க. He is not formally dressed up in the office. He may be casual or work too. ஸோ ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணல, இந்த எஃபெக்ட் வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் அவரோட ஒர்க்லேயும் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன சொல்லுவோம்? எஸ், இட் இஸ் ஆன் எஃபர்ட். ஆன் எஃபெக்ட் தான் எப்படி சொல்கிறோம். நெகட்டிவ் ஒன்று, அதே அந்த ஒர்க்கை பற்றியும் டிசைட் பண்ண வைக்கிது. ஓகே, ஸோ நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலை பற்றி கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம் இப்போ இல்லை? குட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இட்ஸ் அ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். இது அப்படியே நீங்கள் வெறும் ஃபார்முலாவை மட்டும் படித்தா போதும். ஓகே, இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டினாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இஃப் 1 year discount factor is 0.8333, வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் ரேட் பர் இயர்? ஒரு வருஷத்துக்கு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வந்து 0.833 இருந்துச்சுன்னா அப்போ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் ரேட் என்னன்னு கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க, ரேட் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1 தான், ஏன்னா 1 yearக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா வில் பி 1 divided by 1 plus r the whole power n. ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் ஆல்ரெடி கொடுத்ததுனால டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கும் போது நம்ம ஆரை கண்டுபிடிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் பீன் given. ஸோ 0.833, அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 is equal to 1 into, இப்போ வேறு நம்மளுக்கு ஃபோக்கஸ் போயிடுது. ஸோ ஐ வில் கிரியேட் திஸ் ஒன். ஸோ 0.833 is equal to 1 divided by 1 plus r. ஸோ இப்போ இது அப்படியே just interchange the denomination to bring 1 plus r this side and it should go to the denominator. So 1 plus r, இப்போ 1 divided by 0.833 divide பண்ணால் 1.2 கிடைக்குது. ஸோ 1 plus r வந்து 1 இந்த பக்கம் போனதுக்கப்புறம் it will become 1 minus. So r is 0.20, that is nothing but 20%. So answer will be C. Now comes annual foreign purchase for the ensuing year. The case study ஒன்று. ஸோ இந்த கேஸ் ஸ்டடியில் annual foreign purchase I'm sorry, my camera has some issues. சரி, நம்ம இந்த கொஷின் பார்ப்போம். இட்ஸ் அன் எல்சி ரிலேட்டட் கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து 2 கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ஃபாரின் பர்ச்சேஸ் ஃபார் என்ஷூரிங் இயர் இஸ் 100. இது வந்து ஃபஸ்ட் வந்து ஃபாரின் பர்ச்சேஸை பற்றி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேராகிராஃப் இஸ் அபவுட் லோக்கல் பர்ச்சேஸ். ஸோ இதில் 100 வந்து க்ரோஸ் 100 க்ரோஸ் வந்து ஃபாரின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவுட் ஆஃப் த அபவ் டோட்டல் இம்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ? 25 க்ரோஸ். அதில் லெஸ் இம்போர்ட் டியூட்டி காம்பனன்ட் நில், தேர் இஸ் நோ இம்போர்ட் டியூட்டி காம்பனன்ட். அப்புறம் பர்ச்சேஸ் ஆன் டிஏ பேசிஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது, தட் இஸ் 1.08. அடுத்து உசான்ஸ் பீரியட் இன் மந்த்ஸ் இஸ் 3. ட்ரான்ஸ்ஃபர் பீரியட் ஒரு லீட் டைம் அது வந்து 1 month. பர்ச்சேஸ் ஆன் டிபி பேஸ்டு வந்து மந்த்லி வந்து 1. ஓகே, ஸோ டிபி பேஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, டிஏ பேசிஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உசான்ஸ் பீரியட் அப்படிங்கிறது 3 months, ட்ரான்ஸ்ஃபர் பீரியடுங்கிறது 1 month தான் அது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஆனுவல் லோக்கல் பர்ச்சேஸ் ஃபார் த இன்ஷூரிங் இயர் இன் க்ரோஸ் இஸ் 75,000. அவுட் ஆஃப் த அபவ் கிரெடிட் பர்ச்சேஸ் 75 க்ரோஸ் வந்து கிரெடிட் பர்ச்சேஸில் பண்ணியிருக்காங்க. இதில் உசான்ஸ் பீரியட் வந்து 4, ட்ரான்ஸ்ஃபர் பீரியட் வந்து 7, லீட் டைம் வந்து 0.23. ஸோ இந்த பேஸ் ஆன் த டேட்டா பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபாரின் எல்சி ரிக்வயர்ஸ் பை டிஏ பேசிஸில் எவ்வளோ ஃபாரின் எல்சி, டிபி பேஸில் எவ்வளோ ஃபாரின் எல்சின்றதை கண்டுபிடிக்கணும். லோக்கல் பர்ச்சேஸ் டிஏ பேசிஸில் எவ்வளோ, டிபிஏ இல்லை அங்கே, ஆக்சுவலாக டிஏ பேஸும் இல்லை, ஃபாரின் லோக்கல் பர்ச்சேஸ் தனி. ஓகே, இப்போது ஃபாரின் எல்சி ரிக்வயர்மெண்ட் வந்து டிஏ பேசிஸில் எப்படின்னா பர்ச்சேஸ் ஆன் டிஏ பேசிஸ் இன்டூ டோட்டல் டைம் பீரியட். ஸோ பர்ச்சேஸ் ஆன் டிஏ பேசிஸ் வந்து என்ன? 1.08 க்ரோஸ். அது இன்டூ டோட்டல் டைம் பீரியட். இந்த டோட்டல் டைம் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா உசான்ஸ் பீரியடும் ட்ரான்ஸ்ஃபர் டைமையும் சேர்த்துடணும். ரெண்டும் சேர்த்தா தான் டோட்டல் டைம் பீரியட். ஸோ 4 months ஆக்சுவலாக. 3 + 1 is 4. ஸோ ஃபாரின் எல்சி வந்து இந்த டிஏ பேசிஸ் 1.08 இன்டூ திஸ் 4 months இட் இஸ் 4.32. நெக்ஸ்ட்டில் பார்த்துருவோமா ஸ்லைடை? ஓகே, ஸோ இந்த ஸ்லைட் பாருங்கள். ஸோ இட் இஸ் கிவன் த பர்ச்சேஸ் ஆன் டிஏ பேசிஸ் இன்ட்டு டோட்டல் டைம் பீரியட். ஸோ உசான்ஸ் பீரியட் இன் மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் பீரியட் வந்து லீட் டைம் 3 + 1 4.
ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாரின் எல்சி ரிக்வயர்மெண்ட் டிபி பேசிஸ். இது ஏன் அப்படின்னா கொஷின் பார்த்துக்கணும். ஃபாரின் எல்சி வந்து பார்த்தீங்க டிஏ பேசிஸில் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஆன்சர் என்ன? 4.32. ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் 4.32. ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4.32ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபாரின் எல்சி ரிக்வயர்மெண்ட் ஆன் டிபி பேசிஸ். இப்போ டிபி பேசிஸில் எப்படி கண்டுபிடிப்போம் பார்த்துக்கோங்க. அதே தான் ஃபார்மேட், அதே தான். டிபி பேசிஸ் வந்து பர்ச்சேஸ் ஆன் டிபி பேசிஸ் இன்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பீரியட். பர்ச்சேஸ் ஆன் டிபி வந்து எவ்வளோ இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிப்போம்? கொஷனில் போய் பார்க்கலாமா? பர்ச்சேஸ் ஆன் டிபி வந்து 1ன்னு இருக்குது. பட் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ நெட் வேல்யூ ஆஃப் இம்போர்ட் ஃபார் த இயரில் நெட் வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிப்போம்னா டோட்டல் இம்போர்ட்ஸ் மைனஸ் இம்போர்ட் டியூட்டி. டோட்டல் இம்போர்ட் வந்து 25. ஓகே, அதில் இம்போர்ட் டியூட்டியை மைனஸ் பண்ணுவோம். இங்கே இம்போர்ட் டியூட்டி நில்லு. அப்போது 25 ஃபார் இயர் தான் பர்ச்சேஸ் ஆன் டிபி. இது வந்து மந்த்லிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து ஆவரேஜ் மந்த்லி இம்போர்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? 25 டிவைடட் பை 12. ஓகே, ஸோ பர்ச்சேஸ் ஆன் டிபி பேசிஸ் வந்து மந்த்லி தான். ஸோ டோட்டல் இம்போர்ட்ஸ் பர் இயர் வந்து 25. அதில் இம்போர்ட் டியூட்டி மைனஸ் பண்ணோடனே அது டிவைடட் பை 12 months. ஸோ வாட் இஸ் த மந்த்லி இம்போர்ட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2.08. ஸோ பர்ச்சேஸ் ஆன் டிபி பேசிஸ் வந்து ஆவரேஜ் மந்த்லி இம்போர்ட் மைனஸ் பர்ச்சேஸ் ஆன் டிஏ பேசிஸ். ஸோ டிஏ பேசிஸ் ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? 1.08 ஆல்ரெடி கொடுத்துருக்கு. பர்ச்சேஸ் ஆன் டிஏ பேசிஸ் மைனஸ் ஆவரேஜ் மந்த்லி இம்போர்ட். ஸோ 2.08 1.08ல் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் 1. ஸோ ஃபாரின் எல்சி ரிக்வயர்ட் டிபி பேசிஸ் வந்து ஆல்ரெடி 1 monthக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு மாதத்துக்கு 1 into 1 is 1. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்சஸ் இல்லை. ஸோ இது ஆன்சர் வில் பி 1. இங்கே வந்து இட் இஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். டோட்டல் ஃபாரின் எல்சி ரிக்வயர்மெண்ட் ஆல்ரெடி டிஏ பேசிஸில் போது ஒரு ரிக்வயர்மெண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஃபாரின் எல்சி ரிக்வயர்மெண்ட்டை வந்து ஆல்ரெடி டிபி பேசிஸில் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டிபி பேசிஸில் வந்து 1, டிஏ பேசிஸில் வந்து 4.32. ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் ஆன்சரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 5.32. அதே மாதிரி இன்லேண்ட் எல்சி ரிக்வயர்மெண்ட். இப்போ இன்லேண்டை பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். லோக்கல் பர்ச்சேஸ் ஃபார் என்ஷூரிங் 75 crores, அவுட் ஆஃப் விச் கிரெடிட் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே கிரெடிட் பர்ச்சேஸில் தான் பண்ணியிருக்காங்க 75. ஓகே, ஸோ உசான்ஸ் பீரியட் இன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 4 months. ட்ரான்சிட் பீரியட் வந்து வெறும் 7 days. ஓகே, லீட் டைம் வந்து 0.23. இப்போது மந்த்லி கிரெடிட் பர்ச்சேஸ் என்னன்னு பார்க்கணும். நம்ம இயர்லி கிரெடிட் பர்ச்சேஸை பற்றி தான் போட்டிருக்காங்க 75 crores. இப்போ மந்த்லி எவ்வளோ அப்படின்னா 75 டிவைடட் பை 12 மந்த்லிக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 6.25 இஸ் த வேல்யூ ஃபார் மந்த்லி கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இப்போ இன்னொன்று டோட்டல் டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 months உசான்ஸ் பீரியட், ட்ரான்சிட் பீரியட் 1 monthன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே 7 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 daysன்னு வரும்போது என்ன ஆகுது? எஸ், அதை வந்து மந்த்துக்காக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ எத்தனை நாள் மந்த்துக்குன்றா 7/30 அப்படி பண்ணால் 2.30 வருது. அந்த 0.23 வருது. அதை இன்ட்டு அதை ப்ளஸ் 4 months. ஸோ 4 months ப்ளஸ் 0.23 that is 4.23 will be the time period. இந்த டைம் பீரியடை நம்ம ஆல்ரெடி வந்து மந்த்லி கிரெடிட் கண்டுபிடிச்சிருக்கோம் 6.25. அதை மல்டிப்ளை பண்ணால் 26.44 is the answer for the fourth question. 26.44. That calculation is here. Okay, so see, total time period வந்து பார்த்தீங்கன்னா monthly credit purchased into total time period, that is inland LC ஓட requirement. monthly credit purchase வந்து என்ன? annual credit divided by 12. so 75 divided by 12, 6.25. so total time period உசான்ஸ் period in months. இங்கே transit period வந்து 7 days or lead time. ஓகே, இப்போ லீட் டைம் ஒரு 7 daysங்கிறது ஆல்ரெடி கொடுத்துருக்கான் 0.23.
தட் இஸ் 7.30நாலும் 0.23 தான், கொஷின்லேயே அதை கொடுத்துட்டான். ஸோ 4 + 0.23 வந்து 4.23 அண்ட் இன்லண்ட் ரிக்வயர்மெண்ட் வந்து இது இன்டூ திஸ், தட் இஸ் 26.44. ஓகே, லாஸ்ட் கொஷின் வந்து எல்சி ரெக்கமெண்டட், எல்சி லிமிட் ரெக்கமெண்டட். ஸோ டோட்டலாக எல்சி வந்து எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதோட கொஷின். ஸோ ஆல்ரெடி வந்து 5.32 நம்ம ஃபாரின் எல்சி கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் இன்லேண்ட் எல்சி. ஸோ 31.76 இஸ் த கம்பெனி, ஒரு கம்பெனியோட டோட்டல் எல்சி லிமிட். ஓகே, நவ் வி கோ ஃபார் கொஷின் நம்பர் 17. In a survey, excuse me. Okay, in a survey 150 people in a city, it was found that there were 50 smokers. ஒரு சிட்டியில் 50 smokers இருக்காங்க, 150 people இருக்க இடத்துல. Calculate the following data based on the above data. So estimation of the population proportion. Estimate of population proportion. So population வரும்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா கேபிட்டல் N டிவைடட் பை ஸ்மால் n. கேபிட்டல் N வந்து 150, அதாவது பாப்புலேஷன் டிவைடட் பை சாம்பிள். ஓகே, ஸோ 150 டிவைடட் பை 50 டிவைடட் பை 150. 50 டிவைடட் பை 150, 50 பேர் இருக்காங்க 150 பீப்புளில். அப்போ எவ்வளோ ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.333%. தட் இஸ் 50 டிவைடட் பை 150, தட் இஸ் 0.333%. இதில் எஸ்டிமேட்டட் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ எஸ்டிமேட்டட் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும்னா யூ நீட் டு நோ த ஃபார்முலா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி மைனஸ் 1 - p டிவைடட் பை n. இந்த மைனஸ் 1 - p அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் தட் ஸ்டாண்டர்ட் எரர் ப்ரொப்போர்ஷன். ஸோ 1 - pங்கிறது பேலன்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன், தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் q. ஓகே, pக்கு ஆப்போசிட் வந்து q. ஸோ 1 - p இஸ் ஈக்குவல் டு q ஆக்சுவலாக. ஸோ இந்த p வந்து 1 - 0.333. ஓகே, அதுதான் q-ஓட வேல்யூ 0.6666. இப்போ ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் 0.333 இன்ட்டு 0.666 டிவைடட் பை 150. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி யூ வில் கெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் estimated standard error will be sigma x is equal to 0.0385. நம்ம மெயினாக நம்ம எக்ஸாமில் இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லேயோ there will be lot of shortcuts to learn. இந்த மாதிரி கேல்குலேஷனை நீங்கள் எப்படி ஷார்ட்டாக பண்ணணும், லைக் 0.222 டிவைட் பை 150. இதை வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணுறது எப்படி, நமக்கு வந்து சிஸ்டம்லேயே வந்து ஒரு சின்ன கேல்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க, அதில் எப்படி இந்த ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ட்ரிக்கை தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க, சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் வெறும் ஆன்சர் மட்டும் போடுற மாதிரி வரும். அப்போ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ எஸ்டிமேட்டட் ஸ்டாண்டர்ட் எரரோட ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி இன்ட்டு க்யூன்னு கூட வச்சுக்கலாம். க்யூ இஸ் நத்திங் பட் 1 - p, அவ்வளோதான், டிவைடட் பை n. இப்போ இங்கே பாருங்கள், அந்த க்யூ யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பைனாமினல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பாப்புலேஷன். இந்த பைனாமியல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பாப்புலேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்ட்டு p இன்ட்டு q. n வந்து 150 ஆல்ரெடி தெரியும், p வந்து 0.333, q வந்து 0.6666, தட் இஸ் 1 - p. இதை வந்து ஸ்கொயர் ரூட். அகெயின் நான் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம கேல்குலேட்டரில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ட்ரிக்கை நீங்கள் கற்றுக்கணும். ஆன்சர் வில் பி தேர். ஓகே, 5.77. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 95% இன்டர்வல் லெவல் ஆஃப் பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன். ப்ரொப்போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷனுங்கிறதுல கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல் அப்படின்னா வாட் எக்ஸ்டென்ட் த திங் வில் ஹேப்பன், அதுதான் கான்ஃபிடென்ஸ் பர்சன்டேஜ். 1 minute. ஸோ எவ்வளோ ஒரு விஷயத்தை நடக்கும், அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வில் தட் ஹேப்பன் அப்படின்றது தான் வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 95%, இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். வி ஆர் 95% கான்ஃபிடென்ட்
that the true value of population parameter lies within the calculated confident interval. அதாவது ஒரு சிம்பிள் மீனிங்கில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டடியோ இல்லை சர்வேவோ எடுத்துக்கிட்டோன்னா ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ், ஒரு டைம்ஸில் 10 ஒரு அபவுட் ஒரு 100 வாட்டி பண்ணாங்க அப்படின்னா அதில் 95 டைம்ஸ் வந்து அந்த ரிசல்ட் இதே தான் வரும், இந்த ட்ரூ வேல்யூ தான் வந்திருக்கும். அப்போ அந்த 5% வந்து நடக்காது, 95% வந்து கான்ஃபிடென்ஸாக இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த சர்வே பேஸ் பண்ணி. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் லெவல் ஆஃப் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன். சப்போஸ் இந்த சர்வே வந்து எஸ்டிமேட்ஸ் ஆவரேஜ் இன்கம் வந்து 50,000 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2,000 இருக்குது அப்படின்னா அது 20% வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்களுக்கு, 95% மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்களுக்குலாம் 50% மோர் ஆர்லெஸ் 2,000 ருபீஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 48லேருந்து 52,000 வரைக்கும் அந்த மோர் ஆர்லெஸ்ங்கிறது தான் இந்த 48லேருந்து 52 வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸாக சொல்கிறது. ஸோ இப்போ இதை கேல்குலேஷன் பார்ப்போம். இதுக்கு வந்து ஜெட் டேபிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஜெட் டேபிள் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி 99% அப்படிங்கிறத வந்து காட்டுது. எவ்வளோ அந்த ஜெட் டேபிளில் வந்து 99%க்கு 2.58, 95%க்கு 1.96, 90%க்கு 1.645 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஜெட் டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டேபிள். இந்த ஜெட் டேபிள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்னு சொல்லுவாங்க, விச் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி அசோசியேட்டட் வித் ஜெட் ஸ்கோர். ஜெட் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்குது. இந்த ஜெட் ஸ்கோர் அப்படிங்கிறது என்ன காமிக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் அ வேல்யூ இஸ் அவே ஃப்ரம் த மீன். ஒரு மீன்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஜெட் ஸ்கோர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. இதுக்கு ஒரு ஃபார்முலாவுமே இருக்குது. என்ன அப்படின்னா Z equal to X minus there is something called mu divided by sigma. Okay, so this is the formula. X ங்கிறது observation value, that is X ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. mu அப்படிங்கிறது மீன், சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபார்முலா, ஜெட் ஸ்கோரோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஜெட் டேபிளோட வேல்யூ யூஸ் என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் ப்ராபபிலிட்டிஸ், கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸை கண்டுபிடிக்கிறது, ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸையும் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Z is equal to 1.96ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அதோட வேல்யூ வந்து 1ல் மேலே வந்து 0.96ன்னு இருக்கும், அதில் வச்சு கண்டுபிடிக்கணும். அப்போது இதுக்கு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த 1ன்ற இடத்துல 96ங்கிறது 0.96ங்கிறதுல கண்டுபிடிச்சி தேர் வில் பி சம் வேல்யூ ஹியர். ஓகே, ஸோ 9.75 அப்படின்னு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா 0.975 இருந்துச்சுன்னா அப்போ 97.5% அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ கிட்டத்தட்ட 95% வந்து கிட்ட வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து I hope you noted down everything. So here you have the same way 95% confidence level ku vandu plus or minus 1.9, that is standard deviation of X, that is standard deviation. Appo 0.333 plus 1.96 into 0.385. ஸோ 1.96 இன்ட்டு Z இதுதான் வந்து இந்த வேல்யூ. ஓகே, நான் இந்த 2.58க்கு இருக்கிற மாதிரி இந்த வேல்யூ கொடுத்துருக்குறது. இந்த வேல்யூ என்ன 0.385. we have found already estimated standard error. அது வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலுங்கிறது P. ஓகே, அதே தான் ப்ளஸ் ஆர் மைனஸ், ஜஸ்ட் சி மைனஸும் போடுறோம் ப்ளஸ்லேயும் போட்டுக்கிறோம். ஓகே, அப்போ 5.99% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு 95 இது ஆக்சுவலாக. ஸோ 2.57ன்றது வந்துடுச்சு. ஓகே, ரைட்டு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 9%, 99%. ஸோ 5th கொஷின் வந்து இங்கே ஆன்சர் வந்து முடிஞ்சிடுச்சு. 5th வந்து 99% இன்டர்வல்ஸ் லெவல் ஆஃப் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன். ஸோ இட் டஸ் ஃபைண்ட் இட் அவுட். அதே மாதிரி தான் ப்ளஸ் ஆர் மைனஸ்
2.58, 95க்கு பார்த்தீங்கன்னா 99க்கு வந்து 2.58, 95க்கு வந்து 1.96 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 99%க்கு வந்து 2.58. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.58 இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவிஷன். ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு ஆல்ரெடி நமக்கு வேல்யூ இருக்குது, எரர் ஸ்டாண்டர்ட் எரரோட வேல்யூ இருக்குது ஆல்ரெடி, அண்ட் பிக்கும் வேல்யூ இருக்குது. ஸோ அப்படியே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டு ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் போடுற we will get the option. ஓகே, ஸோ அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து A 4.326 and 2340. Okay, now comes a very important question under Zohari window. Zohari window அப்படிங்கிறது வந்து செல்ஃப் ரியலைசேஷனில் வந்து வருது. ஸோ அண்டர் Zohari window known to self and known to others is called அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது Zohari windowவில் there is one important window, ஒரு டேபிள் இந்த மாதிரி இருக்கும். இந்த டேபிளில் யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து known to self, ஓகே, known to self. இன்னும் வந்து not known to self. இங்கே வந்து known to others. not known to others. என்னன்னு வச்சுக்கோ, இது என்எஸ்ன்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ என்ன சொல்ல வராங்க, இந்த Zohari விண்டோவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒன்று எனக்கு தெரியும், இன்னொன்று அதர் பீப்புளுக்கு தெரியும். இன்னொன்று எனக்குமே தெரியாது, இன்னொன்று அதர் பீப்புளுக்குமே தெரியாது. இந்த ஏரியாவில் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ Zohari விண்டோங்கிற மாடல் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இட் இஸ் டெவலப்டு பை ஜோசப் லுஃப்ட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. அண்ட் தேர் இஸ் ஒன் மோர் பர்சன், ஹாரிங்டன் ஹிங்ஹாம்ங்கிறவரும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, டு இம்ப்ரூவ் ஒன் செல்ஃப். எனக்கு எவ்வளோ தெரியும், எனக்கு எவ்வளோ தெரியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதும், என்னை பற்றி மற்றவங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றதை பற்றி தெரிஞ்சு ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனை கொண்டு போகலாம். அதே மாதிரி செல்ஃப் அவேர்னஸ், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு, டீம் ஒர்க்கு, இதுக்கெல்லாம் தான் இவங்க மெயினாக வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து 4 ஏரியாவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஓப்பன் எரா அப்படின்னு அர்த்தம், எரேனான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஓப்பன் ஏரியா அப்படிங்கிறது எரேனா, ஏ அப்படின்னு போடுவோம். இது வேறு. ஸோ ஹியர் ஏ. எனக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும், என்னை பற்றி எல்லாமே தெரியும். எனக்கு அதுதான் வந்து எனக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். known to others as well as known to self. this is called arena. இப்போது நான் known to self அடுத்தவங்களுக்கு மட்டும் தெரியும், என்னை பற்றி எனக்கே தெரியாது, பட் மற்றவங்களுக்கு தெரியும். அப்போது அது வந்து பிளைண்ட், ஏபி. ஓகே, ஏபி. அடுத்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரியும் பட் மற்றவங்களுக்கு தெரியாது, அது வந்து எனக்குள்ளேயே இருக்கும், அது வந்து சி, க்ளோஸ்ட். ஓகே, இது வந்து ஹிட்டன் ஏரியா, நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாது, ஒரு சீக்ரெட்டாக வச்சுப்போம், அது வந்து சி. அடுத்து பார்த்திங்கன்னா டி, ஏபிசிடிலே அடக்கிடலாம் நம்ம. எனக்கும் தெரியாது, என்னை பற்றி அடுத்தவங்களுக்கும் தெரியாது, தட் இஸ் கால்ட் டார்க் ஷேட் ஏரியா. ஓகே, ஸோ இப்போது இந்த 4 விண்டோவில் known to self and known to others is called arena. Yes. Okay, இப்போது next question. Rediscounting commercial instruments. ஸோ ஒரு ஆர்பிஐ வந்து டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னலாம் ரேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க் ரேட் யூஸ் பண்ணுறாங்க, பேஸ் ரேட் யூஸ் பண்ணுறாங்க, ரெப்போ ரேட் யூஸ் பண்ணுறாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிஎல்ஆர், எஸ்எல்ஆர் இதெல்லாம் இருக்குது. இட்ஸ் கால்ட் மானிட்ரி பாலிசி.
ஒரு ஆர்பிஐ வந்து மேஜராக அவங்களோட கண்ட்ரோலை வந்து ஒரு மானிட்ரி பேஸ் பண்ணி தான் ஒரு பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் he is doing this, the RBI is doing for the betterment of the society. ஸோ இங்கே ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னலாம் ரேட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட்டு, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இதெல்லாம் தான் ஆர்பிஐ கொடுக்குற ரேட்டு. ஓகே, இப்போது பேங்க் ரேட் அப்படின்னா ரேட் அட் விச் ஆர்பிஐ லென்ஸ் மணி டு த கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு ஆர்பிஐ இந்த மணியை வச்சுக்கோ அப்படின்னு லென் பண்ணுறது, உன்னையோட மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுன்னு கொடுக்கறது வந்து ரெப்போ ரேட்டு. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்கிறது என்கிட்ட எக்ஸஸ் மணி இருக்குது பேங்க்கில், ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்கின பணம் நான் இன்யூட்டிலைஸ்டாக வச்சுருக்கேன், ஏன் இல்லை எனக்கே இன்கம் ஜாஸ்தி வருது, ஆர்பிஐக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். ஏன்னா அவங்க தே கேன் லெண்ட் இட் டு அதர் பேங்க்ஸ், அந்த இல்லை வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில், ஆர்பிஐக்கே திருப்பி கடன் கொடுக்குறேன், அது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. அப்புறம் பேங்க் ரேட் அப்படின்னா பேங்க்குக்கு ஆர்பிஐ வந்து இந்த ரேட்டில் நீ லோன் கொடுத்துக்கலாம், லாங் டேர்ம் லெண்டிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ரேட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து பேங்க் ரேட்டு. இதுலேயே டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இப்போ வந்துருச்சு. எம்சிஎல்ஆர் ரேட்ஸ் இருக்குது, இபிஎல்ஆர் ரேட் இருக்குது. பேங்க் கேன் டிசைட் விச் ஒன் ஃபால் இன் வாட், எப்படி கொடுக்கலாங்கிறத பேங்க் ரேட் டிசைட் பண்ணோம். இந்த பேங்க் ரேட்டுங்கிறது ஆர்பிஐ கொடுக்குற ரேட்டு. ஓகே, இதை தான் நம்ம பேஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம். இதிலிருந்து we can add some portion spread to differentiate for different products. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சிஆர்ஆர். இது வந்து பேங்க்ஸை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லி ஆர்பிஐ சொல்கிற ஒன் ஆஃப் த மானிட்டரி ரூல் பாலிசி. இது பர்சன்டேஜ் ஆஃப் டெபாசிட்ஸ் மஸ்ட் பி கெப்ட் வித் ஆர்பிஐ. என்கிட்ட நான் வர இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்ககிட்ட கொஞ்சம் ரிசர்வ் வைக்கிறேன். திஸ் இஸ் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அடுத்து இன்னொரு மானிட்டரி பாலிசி என்ன அப்படின்னா எஸ்எல்ஆர், மானிட்டரி பாலிசி டூல் ஆக்சுவலாக. அது வந்து எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் டெபாசிட்ஸ் பேங்க்ஸ் மஸ்ட் மெயின்டைன் இன் லிக்விட் அசட்ஸ். எவ்வளோ பர்சன்டேஜ் பேங்க் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேங்க் வந்து சொல்லும். இப்போது இன்க்ரீஸ் இன் ரெப்போ ரேட் வந்து லோன்ஸ் பிகம் காஸ்ட்லியர். ரெப்போ ரேட்டை பேங்க் ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா அப்போ பேங்க் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போது பேங்க்ஸுக்கு வந்து லோன் வந்து ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பப்ளிக்கு கொடுக்க முடியும். ஸோ இது ஒரு பேசிக் கான்செப்ட். அப்போ ரெப்போ ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா லோன் ரேட்ஸ் வந்து சீப்பாக மாறிடும். இப்போ கரண்ட்டாக 2026 ரெப்போ ரேட் வந்து 5.25%. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பார்த்திங்கன்னா 3.25. நம்ம வந்து அதிகமாக 3.35 நம்ம வந்து அதிகமாக வாங்குகிறோம். பட் நம்ம ஆர்பிஐக்கு திருப்பி கொடுக்குறது வந்து வெறும் 3.35 தான். அதே மாதிரி பேங்க்கோட ரேட்டு டு கிவ் லோன்ஸ் பேஸ் ரேட் வந்து 5.50. பேங்க் ரேட் வந்து 5.50. ஸோ இப்போ இங்கே ரீடிஸ்கவுண்டிங் கமர்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தி டிஸ்கவுண்ட் ரேட் யூஸ்டு பை ஆர்பிஐ. பேங்க்குக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டை தான் வந்து ஆர்பிஐ இந்த ரேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு பேங்க் ரேட். ஓகே, ஆன்சர் இஸ் பேங்க் ரேட். ஆஸ் பர் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தியரி நீட்ஸ் ஆர். ஸோ அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தியரி அதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன தியரிஸ் இருக்கும் அப்படின்னு தெரியணும். மோட்டிவேஷன் பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் வேலை பார்க்குறான், அவனுக்கு ஜஸ்ட் சம்பளம் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இமோஷ்னலி நீட் சம் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் கேன் பி மானிட்ரி ஆர் நான் மானிட்ரி. ஓகே, அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. மானிட்ரி அப்படின்னா சால்ரி இன்க்ரீஸ் பண்ணலாம், போனஸ் கொடுக்கலாம், அவார்ட்ஸ் கொடுக்கலாம், கேஷ் அவார்ட்ஸ் கொடுக்கலாம், அதெல்லாம் வந்து மானிட்ரி. நான் மானிட்ரி பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் which make you comfortable or feel elated, like awards கொடுக்கறது, அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன்ஸ் தான். இங்கே அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தியரின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் மோட்டிவேஷன் தியரி இருக்குன்றத ஒரு கிளிம்ஸ் பார்த்துக்கலாமா? RBI, Reserve Bank of India rates are: 1 repo rate at which RBI, the main RBI, Reserve Bank of India. So now we'll see scientific management theory அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷனில் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆர் ரேஷ்னல் எக்கனாமிக் வியூன்னு ஒன்று இருக்குது. ஹியூமன் ரிலேஷன்ஸ் மாடல்னு ஒன்று இருக்குது. ஆப்ரஹாம்ஸ் மாஸ்லோ நீட் ஹைராக்கி தியரி, ஃபெட்ரிக் ஹெர்ஸ்பர்க் 2-factor தியரி, கிளேட்டன் ஆல்ஃபர்ட்ஸ் ERG தியரி, அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தியரி, விக்டர் H. ப்ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி மாடல், ஜேம்ஸ்
ஸ்டே ஆடம்ஸ் ஈக்விட்டி தியரி, லைமன் டபிள்யூ போர்ட்டர் அண்ட் எட்வர்ட் இ லோவர் பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாடல், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி. இதில் சயின்டிஃபிக் தியரிங்கிறது யூஸ்வலாக ஜென்ரலாக இருக்கிற ஒரு தியரி தான். அதாவது இட் இஸ் எம்ப்ளாயீஸ் வந்து மோட்டிவேட்டட் மெயின்லி பை மணி அண்ட் எக்கனாமிக் ரிவார்ட்ஸ். ஜஸ்ட் பேசிக்காக ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் இருந்தால் போதும். அதில் அடுத்த தியரி பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிலேஷன்ஸ் மாடல் வந்து சோஷியல் நீட்ஸும் ரிலேஷன்ஷிப்பும் மோட்டிவேட் பண்ணும் ஒரு எம்ப்ளாயை. சோஷியல் நீட்ஸும் ரிலேஷன்ஷிப்பும் லைக் ஸ்டேட்டஸ் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்கள கவர் பண்ணுறது வந்து ஹியூமன் ரிலேஷன்ஸ் மாடல். மாஸ்லோஸ் ஹைராக்கி தியரி, இவர் தான் ரொம்ப முக்கியமான பர்சனாக கன்சிடர் பண்ணுறாரு. ஏன்னா இவர் தான் பேசிக்காக வேறு சில விஷயம்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பிரித்தார். அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் நீட்ஸ் அ ப்ராக்ரஸ் ஃப்ரம் பேசிக் டு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். பேசிக் நீட்ஸ்லேருந்து அவருக்கு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ ஆப்ரஹாமோட மாஸ்லோஸ் நீட் ஹைராக்கி தியரி ப்ரொப்போஸ் தட் ஹியூமன் நீட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் hierarchy and people try to satisfy lower level needs before moving to higher levels. பேஸ் கிடச்சாதான் எனக்கு நான் மேலே போய் நிற்க முடியும் இல்லையா? அப்போது சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் தான் ரொம்ப பேசிக் நீட்ஸு. சைக்கலாஜிக்கல் நீட்ஸ்னால் என்னென்னா ஃபுட்டு, வாட்டர், ஷெல்டரு, ஸ்லீப்பு, இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். பேசிக் ஹியூமன் பீயிங் என்ன தேவையோ அது. இந்த சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் எல்லாம் நான் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா என் மைண்ட் வந்து சேஃப்டியை நோக்கி போகும். ஓகே, நான் சைக்கலாஜிக்கலி நான் இதெல்லாம் கிடச்சிருச்சு, அடுத்து என்னோடய சேஃப்டியை பற்றி பேசணும் அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டி, ஹெல்த் சேஃப்டி, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஷெல்டர், இதை பற்றிலாம் நம்ம ஷெல்டர் இஸ் பேசிக். இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பேஸ் பண்ணி இருக்கிறதா இருக்கும். ஸோ நான் முதல்ல இது ஒரு லைன் கிடச்சி, இந்த சாம்ஸ்ன்னு ஒருத்தர் ஆக்டர் இருக்கார் தமிழில். அவர் வந்து ஒரு படத்தில் அரையன் 12 கடவுள் ஒரு படம் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு போய் தட்டும் போது நான் எனக்கு வேலை கிடச்சிச்சின்னு போய் நிற்பார். அடுத்தது போனால் நான் பைக் வாங்கிட்டே வந்து ஒரு ரைடு வரீங்களான்னு கேட்பார். நெக்ஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது நான் ஒரு கார் வாங்கிட்டேன் வாங்க அப்படின்னார். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ளைட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார், ஹெலிகாப்டர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். See, this is called, this basically Maslow's hierarchy theory தான் அந்த சீன். அப்படி தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா பேசிக்காக முதல்ல வேலை கிடைச்சா போதும்னு நினச்சோம். அடுத்து வேலையில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினைப்போம். அதுதான் சேஃப்டி நீட்ஸ். அப்போ எனக்கு வந்து இப்போ பிஎஃப் கொடுங்க, இபிஎஃப் கொடுங்க, எனக்கு வந்து சேஃப்டி அதுனா பென்ஷன் வருதா, ஜாப் செக்யூரிட்டி இருக்கா, அதெல்லாம் பற்றி யோசிப்போம். நான் ஒரு வேலை கிடைக்கிறதே பெருசு, ஃபஸ்ட் நான் வேலையை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வேலையில் எவ்வளோ தூரம் தக்க வச்சுப்பேன், எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அதுலன்றது லாங் டேர்ம் பேஸில் நான் யோசிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சோஷியல் நீட்ஸ். சோஷியல் நீட்ஸ் என்ன? என்னோடய டீம் ஒர்க்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபேமிலி ரிலேஷன்ஸு, சொசைட்டியில் ஒரு ஒரு நிலைமைகள், ஒரு கிளப் மெம்பர்ஷிப் போகிறது, இதெல்லாம் வந்து சோஷியல் நீட்ஸு. இந்த சோஷியல் நீட்ஸ் அச்சைன் ஆனதுக்கப்புறம் we will be thinking about எஸ்டீம் நீட்ஸ். எஸ்டீம் நீட்ஸ்னால் என்னென்னா தன்னை பற்றின ரியலைசேஷன். இதெல்லாம் இருந்ததுக்கப்புறம் தான் ஓகே இது பத்தாது போல இருக்கே, நம்ம இன்னும் பெட்டராக மாறணுமே, ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகலாமா, ஒரு ப்ரமோஷனுக்கு போகலாமா, இல்லை எனக்கு இது பத்தாது, நான் வேலை செய்கிறது எனக்கு சம்பளம் மட்டும் பத்தாது, எனக்கு வந்து அப்ரிசியேஷனும் வேணும், அப்போ தான் நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் இந்தளவுக்கு நல்லா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி என்னை பற்றி நானே ரியலைஸ் பண்ணுறது தான் வந்து எஸ்டீம் நீட்ஸ். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அதை பற்றி நம்ம யோசிக்கவே முடியும். பேசிக்காக சோத்துக்கே வழி இல்லைன்னா நம்ம ப்ரொமோஷனை பற்றி யோசிக்க மாட்டோம், முதல்ல வேலை வந்தால் போதும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ இதெல்லாம் சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொமோஷனை பற்றி யோசிப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் இல்லாமல் கூட மனுஷங்களால் வாழ முடியும். பட் இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் பார்த்திங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் க்ரியேட்டிவிட்டி, பர்சனல் க்ரோத்து, அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோல்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த 5 கான்செப்ட் கிவன் பை ஆப்ரஹாம்ஸ் மாஸ்லோஸ் ஹைரார்கி தியரி. அடுத்த தியரி பார்த்திங்கன்னா ஃபெட்ரிக்ஸோட 2 ஃபேக்டர் தியரி. இந்த 2 ஃபேக்டர் தியரி ஃபெட்ரிக் என்ன சொல்கிறாருன்னா, 2 விஷயம் தாங்க போதும் ஒருத்தவங்க மனுஷன் வாழ்கிறதுக்கு, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. ஒன்று மோட்டிவேஷன், இன்னொன்று ஹைஜீன் ஃபேக்டர்ஸ். இது 2 இருந்தால் போதும் ஒரு எம்ப்ளாயிக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, மோட்டிவேஷனில் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபயர். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மோட்டிவேஷனை ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க வைக்கும் அப்படின்னா, அச்சீவ்மெண்ட், ரெக்கக்னிஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரொமோஷன், க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க். சில பேருக்குலாம் சேலஞ்சிங்கான ஒர்க் இருந்தால் தான் அங்கே வேலை பார்ப்பாங்க. போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் வேலையை வேண்டான்னு போயிடுவாங்க. ஸோ அதுவும் அவர் இதில் ஃபேக்டராக கொண்டு வராரு. ஸோ தீஸ் ஜாப் கிரியேட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் அது இல்லைன்னா ரொம்ப டிஸ்சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? என்னெல்லாம் ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் அதாவது ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும். மோட்டிவேட்டர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கொடுக்குறது.
பட் ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் தான் மெயின். ஸோ தே டூ நாட் ஸ்ட்ராங்லி மோட்டிவேட் எம்ப்ளாயீஸ், பட் ஆப்சன்ஸ் காஸ் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ன அப்படின்னா சேலரி, கம்பெனி பாலிசிஸ், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ஜாப் செக்யூரிட்டி, சூப்பர்விஷன், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் இல்லைன்னா ஒர்க்கை தான் பாதிக்கும். பட் அது கொடுக்கறதுனால ஒர்க்கு மோட்டிவேட் ஆகாது. இது பேசிக்கு. இது இருந்தால் தான் வேலையே நடக்கும் அப்படின்றது மாதிரி. ஸோ தீஸ் ப்ரிவெண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட் டு நாட் கிரியேட் ஹை மோட்டிவேஷன் பை தெம்செல்ஸ். நெக்ஸ்ட் தியரி பார்த்தீங்கன்னா இஆர்ஜி தியரி. கிளேட்டன் அல்ஃபர்ட்ஸ் இஆர்ஜி தியரி. இவர் என்ன சொல்கிறார், 3 விஷயம் சொல்கிறாரு. 3 நம்ம மேத்ஸில் வந்து 5 சொல்கிறாருல, அது மாதிரி இவர் 3 சொல்கிறார். ஒன்று வந்து எக்ஸிஸ்டன்ட் நீட்ஸு, அதுதான் இ. அப்புறம் ரிலேட்டட்னஸ் நீட்ஸு, அது வந்து 6. அப்புறம் ஜி வந்து க்ரோத். ஓகே, க்ரோத் நீட்ஸு. எக்ஸிஸ்டன்ட் நீட்ஸ் வந்து என்னன்னா பேசிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் டிசைர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும் ஒரு எம்ப்ளாய்க்கு அப்படின்னு நினைக்கிறார். என்ன, ஃபுட்டு சேஃப்டி, சேஃப் ஒர்க் கண்டிஷனு, ஜாப் செக்யூரிட்டி. இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் அண்ட் சேஃப்டி நீட்ஸ் ஆஃப் மேத்ஸில் வந்து மேட்ச் பண்ணுது. அடுத்து ரிலேட்டட்னஸ் நீட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, டீம் ஒர்க், ஃபேமிலி ரிலேஷன்ஸ், இதை பற்றி தான் பேசுகிறது. அதாவது ரெஸ்பெக்ட் ஃப்ரம் ஈச் அதர்ஸ், அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேட்டட் நீட்ஸில். இந்த க்ரோத் நீட்ஸில் பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ கெரியர் அட்வான்ஸ்மெண்ட்டு, க்ரியேட்டிவிட்டி, லேர்னிங் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேஸ்லோவோட தியரியும் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸை வந்து மேட்ச் பண்ணுறது தான் இந்த க்ரோத் நீட்ஸு. ஸோ மெயின் ஃபீச்சர் ஃபார் இஆர்ஜி தியரி வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் நீட் கேன் ஆப்ரேட் அட் ஒன் டைம். இஆர்ஜி தியரியில் இன்னொன்று கூட சப்போர்ட் பண்ணிக்கும். அ பர்சன் மே சீக் சேலரி, ஃப்ரெண்ட்ஷிப்பு அண்ட் க்ரோத்து டுகெதர். பட் அங்கே மேத்ஸ்லோவில் என்ன சொல்கிறாரு, ஒன்று தான் நான் அச்சீவ் பண்ணுவேன், ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் என்னோட அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறார். பட் இஆர்ஜி தியரியில் 3மே இருக்கணுங்கிறார். ஃப்ரஸ்ட்ரேஷன் ரிக்ரெஷன் பிரின்சிபல்னும் இருக்குது இதில். இஃப் ஹையர் லெவல் நீட்ஸ் ஆர் நாட் ஃபுல்ஃபில்ட், பர்சன் மே கெட் டவுன், அதாவது லோவராக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ப்ரொமோஷன் வந்து டினை ஆகுறது, அது வந்து கம்ஸ் அண்டர் க்ரோத் நீடு. எம்ப்ளாயி மே நாட் ஃபோக்கஸ் மோர் ஆன் சேலரி. இப்போ சப்போஸ் நான் எனக்கு க்ரோத் கொடுக்கல, அட்லீஸ்ட் சேலரியாவது இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மைண்ட் செட் போகும். நான் ப்ரொமோஷன் கிடச்சா நான் அதை பற்றி யோசிப்பேன். ப்ரொமோஷன் கிடைக்கலனா தான் எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வேணுன்றதை பற்றி நான் யோசிப்பேன். ஓகே, அடுத்த தியரி பார்த்தீங்கன்னா டேவிட்ஸ் மெக்லன்ஸ் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தியரி. இந்த தியரியில் ஒரு 3 நீட்ஸ் இருக்குது. ஓகே, நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், அப்புறம் நீட் ஃபார் பவர், நீட் ஃபார் அஃபிலியேஷன். நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் வந்து டிசைர் டு பர்ஃபார்ம் வெல் அண்ட் அச்சீவ் கோல்ஸ். பீப்புள் வித் ஹை அச்சீவ்மெண்ட் லெவல் வந்து அவங்களுக்கு இது தேவைப்படும். ஹை அச்சீவ்மெண்ட் நீட் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஃபரிங் சேலஞ்சிங் டாஸ்க்கு, அவங்க வந்து மாட்ரேட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. வாண்ட் ஃபீட்பேக் ஆன் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் எய்ம் ஃபார் எக்ஸலன்ஸ். ஸோ பீப்புள் ஹூ ஆல்வேஸ் திங்க் அபவுட் அச்சீவ்மெண்ட்ஸ், they think about all these things. So people, employee trying to exceed targets. நீட் ஃபார் பவர், சில பேருக்கு வந்து வெறும் அச்சீவ்மெண்ட் மட்டும் தேவைப்படாது, பவர் வேணும். எனக்கு பவர் மேலே போகும், அதுதான் வந்து முக்கியம். ஸோ டிசைர் டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அதர்ஸுங்கிறது தான் மைண்ட் இருக்கும். நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் பீப்புளுக்கு வந்து யாரெல்லாம் இருக்கும்னா ஹை பவர் நீடாக இருக்கும். லைக் லீடர்ஷிப் ரோல்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு, அப்புறம் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. என்ஜாயிங் இன்ஃப்ளூயன்சல் டெசிஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா they will be motivated. ஸோ மேனேஜர் சீக்கிங் ஹையர் அத்தாரிட்டி, தட் வில் பி மோட்டிவேட்டிங் ஃபார் தி. அது என்ன மாதிரி பர்சன் அப்படி தான் இருப்போம். ஓகே, நீட் ஃபார் அஃபிலியேஷன். நீட் ஃபார் அஃபிலியேஷன் பார்த்தீங்கன்னா டிசைர் ஃபார் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அண்ட் பிலாங்கிங்ஸ். பீப்புள் வித் ஹை அஃபிலியேஷன் நீட். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹாப்பியாக அந்த ஒர்க் பிளேஸில் இருக்க முடியும்னு நினைப்போம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க இதில். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் இருந்தால் தான் நாங்கள் வேலை பார்ப்பேன், இது மேலே எனக்கு ஒரு ஓனர்ஷிப்பே அப்போ தான் வரும்னு சொல்லும் போது they like to work. அதை வந்து நீட் ஃபார் அஃபிலியேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிஃபர் டீம் ஒர்க், வாண்ட் சோஷியல் அக்செப்டன்ஸ், அவாய்ட் கான்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பீப்புள் ஹூ வேல்யூ டீம் ஹார்மனி, அவங்க தான் இதில் இருப்பாங்க. ஸோ இதோட மெயின் ஐடியா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் மோட்டிவேட்டட் பை டிஃப்ரெண்ட் டாமினன்ட் நீட்ஸ். அச்சீவ்மெண்ட் வந்து சக்ஸஸ்க்கு, பவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு, அஃபிலியேஷன் வந்து ரிலேஷன்ஷிப்க்கு. ஓகே, ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தியரியில் அப்போ என்ன வருது, இப்போ இங்கே இருக்க கொஸ்டினுக்கு தான் நான் இவ்வளோ ஆன்சர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன வருது, அச்சீவ்மெண்ட். ஸோ அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தியரி நீட்ஸ் அச்சீவ்மெண்ட், பவர் அண்ட் அஃபிலியேஷன்ஸ். ஸோ ஆல் 3 ஷுட் பி தேர். அப்போ ஆன்சர் டி. இப்போ இது இல்லாமல் எக்ஸ்பெக்டன்சி மாடல், ப்ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி தியரி மாடலும் இருக்குது. அதை நான் வந்து வேறு ஏதாவது கொஷின் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகே,
Now comes vigilance angle. The vigilance angle அப்படின்னா மேபி டிஸர்னபிள் வென் அ பர்சன் அப்படின்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல விஜிலன்ஸ் ஆங்கிள்னால் என்ன அப்படின்னா, விஜிலன்ஸ் ஆங்கிள் மேபி டிஸர்னபிள் வென் அ பர்சன் seems to have complied with unauthorized and unlawful oral instructions of his seniors without bringing to them to the notice of the competent authority as per extant guidelines. ஸோ அத்தாரிட்டி வந்து ஓரலாக சொல்லி அதையே வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் இருக்காங்களா, அதில் விஜிலண்ட்டாக இருக்கணும். எங்கெல்லாம் விஜிலண்ட் பார்க்கணும் அப்படின்னா இதான் முக்கியமான விஷயம். சீம்ஸ் டு ஹேவ் கம்ப்ளைட் வித் அன்ஆத்தரைஸ்ட் அண்ட் unlawful oral instruction of seniors without bringing them to the notice of competent authority as per extant guidelines. ஸோ அந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்திருக்கான விஜிலன்ஸ் ஆங்கிள்லேருந்து நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி has exceeded his discretion powers, his actions do not appear justifiable or to serve bank's interest. ஸோ அந்த மாதிரி இருக்கானும் பார்க்கலாம். And has abused or misused his official position to obtain benefit for himself or for another. ஸோ அந்த பொசிஷனை மிஸ்யூஸ் பண்ணுறது. ஸோ விஜிலன்ஸ் ஆங்கிள்லேருந்து பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் வந்து டிஸர்னபிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா இந்த மூணுமே வரும். அன்ஆத்தரைஸ்ட் அண்ட் அன்லாஃபுல் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணியிருந்தாலோ, டிஸ்கிரிஷன் பவரை யூஸ் பண்ணி ஜஸ்டிஃபைடாக நடந்துக்கலனாலும், அப்புறம் அப்யூஸ்ட் ஆர் மிஸ்யூஸ்ட் இஸ் அஃபிஷியல் பொசிஷனாக இருந்தாலும் he will become a discernible person as per vigilance angle. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓவர் 1:30. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, பாய் ஃபார் நவ். பாய்.